ஹாய் ஜூசிஸ், நான் உங்கள் நீஷா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம டேக்குக்கோட ஒரு நியூ ஒன் ஷாட். அவன் எனக்கு தான். ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் டேக்குக்கு ப்ரொஃபஸர் ஸ்டோரி பண்ண போகிறேன். நான் இது வரைக்கும் ப்ரொஃபஸர் ஸ்டோரிலாம் ஜங்குக்கு நான் எடுத்ததே கிடையாது. ஏன்னா எனக்கு அது பிடிக்காதுன்றத விட வராது. ஏன்னு தெரில, நானும் பெருசாக ப்ரொஃபஸர் ஸ்டோரியில் எதுவும் பார்க்க மாட்டேன். ஸோ நான் அதனால் போடவும் மாட்டேன். ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் ஸ்பெஷல். இது ப்ரொஃபஸர் ஸ்டோரின்னு மட்டும் சொல்ல முடியாது, இதில் கொஞ்சம் நிறைய டைப் இருக்குது. ஸோ ஸ்டோரி பற்றி தெரிஞ்சுக்கோங்க. சரி வாங்கடா ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். கதையோட ஆரம்பத்திலேயே டேயோங் வர நீ சரியே கிடையாது. எப்போலேருந்து டேயோங் இப்படி மாறினேன்? இவ்வளோ அரகண்டா, இவ்வளோ ரகடா, கூட படிக்கிற பசங்களை கை நீட்டி அடிச்சிருக்கா? ஏன் இத்தனை நாள் அவனுங்க என்ன புள்ளி பண்ணும்போது நீங்கள் வாயை மூடிக்கிட்டு தானே இருந்தீங்க? அப்போ இந்த மாதிரி எந்த கொஸ்டின்ஸும் வரலையே. அவனுங்க வந்து இப்போ என் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணனா எடுத்துக்கிறீங்க. அப்போல்லாம் நான் வந்து சொல்லும் போது கம்ப்ளைண்ட்லாம் எடுத்துக்க முடியாதுன்னு சொன்னால் தானே நீங்கள்? ஷட் அப் டயம். என்னது இது மரியாதை இல்லாமல் பேசுகிற? என்னோட பிரின்சிபல். நீங்கள் பிரின்சிபல்லோ பாலோ அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது. நான் பண்ணது தப்பில்லை, உங்களுக்கு என்ன கேள்வி கேட்க தகுதியும் இல்லை. அப்போ பக்கத்தில் தான் ஜங்குக் உட்காந்துட்ருக்கான். என்ன நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்கா? அது பிரின்சிபல்டா. ஸோ இப்போ பிரின்சிபல் தான் அப்படியே திரும்பி ஜங்குக்கை பார்க்க, இங்கே பாருங்கள் ஜேகே சார், அந்த பையனோட ஸ்டெப் டேட் நீங்கள் தானே, அவனுக்கு கார்டியனும் நீங்கள் தான், இந்த காலேஜில் அவனுக்கு செல்லம் கொடுக்குறதும் நீங்கள் தான், இப்படி அவன் பேசுகிறதுக்கும் நீங்கள் தான் காரணம். பட் ஏன் தான் இங்கே பாருங்க, தேவையில்லாமல் நான் பண்ணுறதுக்கு அவர் எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்ட்டு அவன் ஜங்குக்கை பார்த்து ஒரு முறைக்கிறான். ஸோ நம்ம ஜங்குக் தான், சார் நான் சாரி கேட்டுக்கிறேன், அவன் இப்படி இருக்க மாட்டான், அதுதான் நானும் கேட்குறேன். டேயாங் அப்படி கிடையாது, டேயாங் இவ்வளோ அமைதியான பையன், இப்படி மாறினான்? நீங்கள் தான் செல்ல கொடுத்து கெடுத்துட்டிங்களா? அவன் நல்லா தானே இருந்தான், இப்படிலாம் மாறிட்டான்? அதுவும் அவன் இந்த பசங்களை கை நீட்டி அடிச்சிருக்கான், ரத்தம் வந்திருக்கு, எல்லாம் ஹாஸ்பிட்டலில் இருக்கானுங்க. இப்போ அவனுங்க அப்பாங்கெல்லாம் வந்து என்ன பதில் சொல்கிறது? எல்லோரும் கும்பலாக படிக்கட்டுலேருந்து தடுக்கி விழுந்துட்டான்னு சொல்லுங்க. நான் அன்றைக்கி கேட்கும்போது எங்கள் அம்மாட்ட அப்படி தானே சொன்னீங்க அப்படின்ற மாதிரி டேங் பேசிகிட்டு இருக்கான். ஸோ ஜங்குக் தான், டேங் வெளியே போ அப்படின்னு நம்ம சொல்ல, அங்கேருந்து நம்ம டேங் கோவமாக வெளியே போகிறான். ஸோ இங்கே ஜங்குக் தான், சார் நான் சாரி கேட்டுக்கிறேன், இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காது, நான் பார்த்துக்கிறேன். ஜங்குக் இதெல்லாம் சரி கிடையாது, உங்களோட ஸ்டெப்ஸ் என்னன்றனால விடுறேன். ஸோ அப்போ போன டேயாங் மறுபடியும் உள்ளே வந்துட்டேன். இங்கே பாரியா பிரின்சிபல், அந்த ஆள் எனக்கு ஸ்டெப் டேடும் கிடையாது, கார்டியனும் கிடையாது. நான் சொன்னேன்னா ஒத்திக்கிட்டு வேலையை பார்க்கணும். என்னை காண்டாக்குன்னு அவனுங்க எப்படி ஹாஸ்பிட்டலில் கிடக்குறானுங்களோ நீயும் அப்படி தான் கிடப்ப. ஸோ அப்போ அந்த பிரின்சிபல் தான், இவன் நான் டிஸ்மிஸ் தான் பண்ண போகிறேன். சார் வேணாம் சார் அவன் ஏதோ கோவத்தில் பேசுகிறான் சார், வேணாம் சார் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஜங்குக் கெஞ்சிட்டு இருக்கான். டேங் அந்த இடத்துல வெளியே போயிடுறான். ஸோ இப்போ ஜங்குக் தான் அந்த பிரின்சிபலை சமாதானப்படுத்திட்டு ஸோ அங்கேருந்து வெளியே வரான். ஸோ டேங் இன்னும் வந்து வாசலே நின்றுட்டு இருக்கான். ஸோ ஜங்குக் தான் வந்துட்டு டேங் கையை பிடிக்கிறான். சின்ன டேங் பழக்கம் இதெல்லாம், எதுக்காக இப்படி பண்ணுற? எப்போலேருந்து டேங் இப்படி மாறினா? அப்போ டேங் அப்படியே ஜங்குக்கை பார்த்து முறைச்சிட்டு, உனக்கு தெரியாதா நான் எப்போ இப்படி மாறினேன்னு, ஏன் மாறினேன்னு உனக்கு தெரியாது அப்படின்ட்டு அவன் கையை ஜங்குக் கையிலேருந்து எடுத்து விட்டுட்டு அங்கேருந்து போகிறான். ஸோ ஜங்குக் தான் ஸ்ட்ரெயிட்டாக அவனோட ஸ்டாஃப் ரூமுக்கு போயிட்டு அவனோட சேரில் அப்படியே உட்காடுறான். ஸோ ஜங்குக் அப்படியே அவன் தலையில் கை வச்சுட்டு ஒரு மாதிரி டென்ஷனாக உட்காந்துட்டு இருக்கான். டேயாங் அப்போல்லாம் எப்படி இருந்தான், ஏன் இப்படி மாறிட்டான்? நான் எல்லாமே அவனுக்காக தானே பண்ணேன், எதுக்காக என்னையே வெறுக்கிறட்டையும் அப்படின்ற மாதிரி ஜங்குக் அப்படியே இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். வெல்கம் ஜேகே சார், காலேஜுக்கு ஃபர்ஸ்ட் டே, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நான் என்ன ஒர்க்குக்கா ஃபர்ஸ்ட் டே? இந்த காலேஜுக்கு நான் ஃபர்ஸ்ட் டே ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் காலேஜில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், ஆனால் இந்த காலேஜ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான் சார். ஒரு காலேஜ் ஒவ்வொரு மாதிரி. ஸோ இந்த காலேஜ் எனக்கு என்ன சொல்லித்தரப்போகுதுன்னு தெரில, பார்த்துக்கலாம் அப்படின்னு அவனோட
கொலிக் கூட நம்ம ஜங்குக் பேசிகிட்டே வந்துக்கிட்டு இருக்கான். ஸோ அப்படியே அவன் பால்கனிலேருந்து கிரவுண்ட் சைட் பார்த்துட்டே நடந்துட்டுருக்கான். ஸோ இப்போ ஒரு செட் ஆஃப் கேங் இருக்குது. ஸோ அந்த கேங் ஒரு பையனை புள்ளி பண்ணிகிட்ருக்காங்க. ஏய், நீ உங்கள் அப்பாவை கொலை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, உண்மையாவா? அப்போ முன்னாடி நிற்கிற அந்த பையன் எதுவுமே பேசலை, ரொம்ப அமைதியாக இருக்கான். அவனோட பேக் போட்டிருக்கான், அது 2 கையில் அம்மா கிரிப்பாக பிடிச்சிக்கிட்டு ரொம்ப அமைதியாக நிற்கிறான். என்னடா மண்டை இது? என்ன ஆம்பளையா பொம்பளையா இவ்வளோ முடி வச்சிருக்கிற? டேய், என்னடா ஷூ இது? இந்த ட்ரெஸ்ஸுக்கு நான் ஷூ போடுவானா? மச்சான பாரு, ஃபுல் ஹேண்ட் சட்டை, நெக் வரைக்கும் பட்டனு, ஃபுல்லாக ஷூ, கையில் க்ளவுஸு. என்னடா ஆப்ரேஷனா பண்ண போகிற? இப்படி கவராக இருக்கா? ஸோ அப்போ அந்த பையன் எதுவுமே பேசல, ரொம்ப அமைதியாகவே இருக்கான். ஸோ இப்போ வந்து ஒரு பர்சன் அவன் மேலே கை வைக்கிறாங்க. நிமிர சும்மா நான் சின்ன ஃபிகராக தான்டா இருக்கிற. சரி சொல்ல, எத்தனை ப்ரப்போசல் வந்திருக்கு? எனக்கு ப்ரப்போசல்லாம் வந்ததில்லை. ஐயோ, ஓ மூங்கி ப்ரப்போசல் இல்லையா? பாரு, இப்போ இன்னொரு ப்ரப்போசல் நடக்குது. உன்னை யாருத்தனை நீ லவ் பண்ணுறேன்னு ஒத்துக்கிட்டு அவங்க கூட ஒரு 1 வீக் சுற்றுற, அதுக்கப்புறம் இன்னொருத்தனை சூஸ் பண்ணுற, இன்னொருத்தங்க கூட ஒரு 1 வீக் சுற்றுற, இப்படியே எங்கள் எல்லாருக்கூடையும் இன்னும் ஒரு வாரம் தங்க போகிற. புரிஞ்சுதா? நான் அந்த மாதிரி பையன் கிடையாது. நீ அந்த மாதிரி பையன் கிடையாதுப்பா, நாங்கள் அந்த மாதிரி பசங்க தான். ஸோ எங்கள் கூட இருக்க போகிற. நீ மச்சான், யாரடா வரீங்க ப்ரப்போஸ் பண்ண? அப்போ எல்லோரும் மலைன்னு கட்டி வந்துட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்போ ஒரு பையன் வந்துட்டு, நான் தான் ப்ரப்போஸ் பண்ணுவேன், நவருங்கடா. எப்படா பண்ணணும் உனக்கு? முட்டி போட்டா இல்லை ரோஸ் நீட்டியா? அப்போ அந்த பையன் எதுவுமே பேசாமல் இருக்க. ஸோ அப்போ அந்த பையன் தான், சரி ஓகே நான் முட்டி போட்டு ப்ரப்போஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு முட்டி போட்டு அவன் கையை ஒரு மாதிரி நீட்டிட்டு, இங்கே பாரு மைதா உருந்த, நீ ரொம்ப வெள்ளையாக நல்லா புச்சுன்னு இருக்கடா. என் கூட ஒரு வாரம் மட்டும் அப்படியே ஸ்டே பண்ணி டேட் பண்ணி என் கூட எல்லாம் பண்ணி. அந்த பர்சன் ஒரு மாதிரி தப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பையனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில, ரொம்ப அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பண்ணேன்னு வச்சுக்கோயேன், அப்படியே எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும் இல்லைடா அப்படின்னு நம்ம திரும்பி கேட்க, அப்போ ஒரு வாய்ஸ் தான், என்ன சந்தோஷமாக இருக்கும்? ஸோ அப்போ எல்லோரும் பார்க்குறாங்க, யார் நீ? ஸோ அப்போ அங்கே ஜங்குக்கோட ஐடிங் கார்டை பார்த்துட்டு, ஓ ப்ரொஃபஸரா? அப்படி ஓரமாக போய் பேசுங்க சார், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க எங்களை. என்ன பண்ணணும்னு கேட்டேன். ஏன் சார் நீங்கள் வந்து பண்ண போகிறீங்களா? இல்லை சார் எங்களுக்கு ப்ரொஃபஸர் கூடலாம் எங்களுக்கு ஸ்டூடெண்ட் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி இந்த பையன் சொல்ல, ஸோ வாயிலே ஒரு பஞ்சு விழுகுது. ஸோ இங்கே அந்த பையன் அப்படியே மாதிரி நிமிர்ந்து பார்க்குறான் பயத்தோட. ஸோ இப்போ தான் அந்த பையன் ஜங்குக்கை பார்க்குறான். ஜங்குக் திரும்பி அந்த பையனை பார்க்க, அந்த பையனோட ஐஸில் ஒரு சின்ன டியர் இருக்குது. ஜங்குக் அந்த பையனை அடிக்கிற பார்க்க இவனுக்கு கொஞ்சம் ஷாக்காக இருக்குது. ஸோ நம்ம ஜங்குக் அப்படியே அந்த பையனை பார்த்துட்டு, அல்லாத இவனை மாதிரி கேவலமான பர்சனுக்காகலாம் உன்னோட ப்ரீஷியஸான டியர்ஸை வேஸ்ட் பண்ணாத. சரி, அழகாக இருப்ப அப்படின்னு மாதிரி சொல்ல, இந்த பக்கம் ஒரு பையன் அப்படியே நம்ம ஜங்குக்கிட்ட வரான். அங்கே யார் பசங்க தெரியுமா? வா அப்பனை கூட்டிகிட்டு வா, நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஜங்குக்கு சொல்லிட்டு அந்த பர்சனோட கையை பிடிச்சிட்டு அங்கேருந்து போக. ஸோ அப்போ அந்த பர்சன் தான் அது, அவங்க ரொம்ப பெரிய இடம், அவங்க ஏதாவது பண்ணிடுவாங்க, நீங்கள் ஏன் பிரச்சனையில் மாட்டிக்கிறீங்க? எனக்காக வந்து இங்கே பாரு, உன்னை பார்த்து எனக்கு ஏன் அப்படி தோணுதுன்னு தெரில, அவனுக்கு ஒன்று இப்படி பண்ணுறது எனக்கு பிடிக்கல. நீன்னு இல்லை, யாரை பண்ணாலும் இது தப்பு. அவனுக்கு ஒன்றை பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இதனால் என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், எனக்கு தானே வரும்போது, உனக்கு என்ன? அது நீங்கள் நாங்கள் என் பிரச்சனையில் மாட்டணும்னு. இங்கே பேர், ஒரு பிரச்சனையும் இல்லை, அவன் என்னோடய ஸ்டூடெண்ட் தான். என்னோடய ஸ்டூடெண்ட்டை அடிக்கிற உரிமை எனக்கு இருக்குது. ப்ரொஃபஸர் ஸ்டூடெண்ட்ஸை அடிக்கக்கூடாது. அதுக்கு நான் தப்பு பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே என்னால் விட முடியாது. அவங்கள திருத்தி ஒழுங்காக கொண்டு வர வேண்டியது என்னோடய பொறுப்பு. ஒரு ப்ரொஃபஸராக நான் கண்டிப்பாக அதை பண்ணணும். நீ எதுக்காகவும் அழாத, உன் கண்ணில் இந்த நாள்கிட்டே அதை பார்க்க முடியல. சரி,
நீ உன் கிளாஸ்க்கு போ, நான் பார்த்துக்கிறேன். எதை நினச்சும் பயப்படாத. இனிமே அவனுங்க உங்ககிட்ட பிரச்சனை பண்ணானுங்கன்னா என்கிட்ட வா. புரியுதா அவனுக்கா? உங்கள் பேர் ஜேகே. ஜேகே சார்னு கூப்பிடா. ஓகே ஓகே சார் அப்படின்னு நம்ம சொல்ல. ஸோ ஜங்குக் அங்கேருந்து போகிறான். ஸோ அப்படியே அந்த பையனை பார்த்து திரும்பிட்டேன். ஏய், உன் பேர் என்ன? பேர் என்னடா? கிம்டேயோங். கிம்டேயோங்கா? என்ன டிபார்ட்மெண்ட்? அப்போ டேயோங் அவனோட டிபார்ட்மெண்ட் நேம் சொல்கிறான். ஓ, அங்கேயா? ஏன் சார், நீங்களும் அதே டிபார்ட்மெண்ட்டா? இல்லை, பக்கத்து டிபார்ட்மெண்ட். ஆனால் உன் கிளாஸ் பக்கத்தில் தான் ஸ்டாஃப் ரூம். மேபி உனக்கு மறுபடியும் எதாவது பிரச்சனைனா கண்டிப்பாக வந்து மீட் பண்ணோம், ஓகே? அப்படின்னு நம்ம சொல்லிவிட்டு ஜங்குக் அங்கேருந்து போகிறான். ஸோ நம்ம டேயாங் தான் போயிட்டு அவன் கிளாஸில் உட்காடுறான். அவன் ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்கான். டக்குன்னு சிரிக்கிறான். என்ன டேயாங் இப்படி சொல்லிச்சிட்ருக்கோம் மனசை? கொஞ்சம் அமைதியாக தான் இரு. எதுக்காக அந்த ப்ரொஃபஸரை பார்த்துட்டு இப்படி துளிக்குதோ மனசு அப்படின்ற மாதிரி அங்கே கேட்டுட்ருக்கான். ஸோ அப்படியே அன்றைக்கி பிரேக்மே ஆகுது. ஸோ நம்ம டேயாங் தான் ஜங்குக்கை பார்க்கலான்னு அவனோட ஸ்டாஃப் ரூம் வரைக்கும் வரான். ஸோ இந்த பக்கம் ஜங்குக்கோட டேபிளுக்கு முன்னாடி நிறையா பொலிட்டீஷியன்ஸ் நிற்கிறாங்க. ஸோ நம்ம அவங்க அப்படியே உள்ளே போக பார்க்க, ஸோ அப்போ ஜங்குக்கு அப்படியே டேயாங்கை பார்த்துட்டு உள்ளே வராதன்ற மாதிரி கண்ணை காட்டுறான். ஸோ அவங்க புரிஞ்சிட்டு அப்படியே வெளியவே நின்றுடுறான். ஸோ அந்த பொலிட்டீஷியன்ஸ் தான் கத்திகிட்ருக்காங்க. என்ன பண்ணி வச்சுருக்கா? என் பையனை நீ எப்படி அடிக்கலாம்? உங்கள் பையன் தப்பு பண்ணான், அடிக்கணும்ல அடிக்கல, என் மேலே கை வைக்க வந்தான், தடுக்கிறதுக்காக அடித்தான், கீழே விழுந்துட்டான், அவ்வளோதான். பொய் சொல்லாத. நீ அவன் மேலே கை வச்சிருக்க, அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன். கொடுங்க, நீங்கள் என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுங்க, நான் உங்கள் பையன் மேலே கம்ப்ளைண்ட் தரேன், ப்ரூஃபோடு தருவேன். நான் உங்கள் பையனை அடித்ததுக்கு எந்த ப்ரூஃபும் கிடையாது. ஆனால் உங்கள் பையன் இன்னொரு பையனை புள்ளி பண்ணதுக்கு எந்த ப்ரூஃப் இருக்கா? இந்த காலேஜ் மட்டும் கிடையாது, உங்கள் பையனை எந்த காலேஜ்லேயும் படிக்க முடியாதபடி பண்ணிடுவேன். என்னை ரொம்ப சாதாரணமாக நினைக்காதீங்க சார். நீங்கள் பொலிட்டிஷியனாக இருக்கலாம், அதுக்குன்னு உங்கள் பையன் பண்ணுற தப்புக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு வராதிங்க. அவன் தப்பு பண்ணுறான்னா ஒரு நல்ல பொலிட்டீஷியனாக அவனை கொஷின் பண்ணுங்க. எப்படி சார் உங்கள் பையனே கண்டிக்க மாட்டேங்கிறீங்க? உங்களோட பீப்புள்ஸை நீங்கள் எப்படி பார்த்துக்கிறீங்க? அதெல்லாம் உனக்கு எதுக்கு சார்? நான் சொன்னதை சொல்லிட்டேன். உங்கள் பையனை கண்டிக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு, நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அப்போ நம்ம ஜங்குக் தான் அப்படியே அவன் கையை ஒரு மாதிரி முறுக்கிட்ட, அவனோட கையில் ஒரு குட்டி காப்பு இருக்கும், அந்த காப்பை அப்படியே வந்து நல்லா மேலே தூக்கி விட்டுட்டு சொல்ல, நான் அவனை அடித்தேனா இல்லை நீயா போய் விழுந்தியா அப்படின்ற மாதிரி பண்ண. ஸோ அந்த பையன்தான் ஒரு மாதிரி அவன் கணத்தில் கை வச்சுட்டு நின்றுட்டுருக்கான். அது சார் இப்போ சொல்லுடா, நீ நாளை பின்ன இந்த காலேஜில் தான் படிக்க போகிற, இங்கே தான் இருப்ப, உனக்கு எக்ஸாம்ஸ்லாம் வரும், மார்க்லாம் போடணும், ஒழுங்காக இருந்து இந்த ஒரு வருஷத்தை படித்து முடிச்சுட்டு வெளியே போறியா, இல்லை இப்போயே டீஸ் வாங்கிட்டு வெளியே போறியா, அதுவும் உன் மேலே ஒரு பிளாக் மார்க்கோட? உன் இஷ்டம். உங்கள் அப்பாவை நீ கூட்டிகிட்டு வந்ததை நான் தப்பு சொல்ல மாட்டேன். ஒரு டீச்சராக நான் உன்னை அடிச்சிட்டேன், ஐம் சாரி. ஒரு ப்ரொஃபஸராக நம்ம மேலே கை வச்சிருக்கக்கூடாது. ஆனால் ஒரு ஹியூமனாக நீ ஒருத்தனை புள்ளி பண்ணுறதுன்னா பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. அவன் மேலே கை வச்சேன்னு நான் சொல்ல மாட்டேன், உன்னை நான் திருத்துறதுக்காக அடித்தேன். ஒரு அம்மாவோ அப்பாவோ தான் பிள்ளையை திருத்துறதுக்காக அடிப்பாங்க தானே, அது தப்பு கிடையாதுல்ல? அந்த மாதிரி தான் உன் பிள்ளைய நடிச்சதில் தப்பு கிடையாது. கூட்டிகிட்டு கிளம்பியா? இங்கே பார்வதி, நீ ரொம்ப ஓவராக போயிட்டுருக்க. யார்? நான். உன்னோட இந்த பொலிட்டிஷியன் பவரு இதெல்லாம் காலேஜுக்குள்ளே கொண்டு வராத. ஏன்னா நீ என்ன மாற்றலாம், ஆனால் நான் போகிறதுக்கு முன்னாடி கூட உன் பையனோட மொத்த கெரியரையும் அழிச்சிட்டு தான் போவேன். அப்புறம் அது உன் இஷ்டம் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஜங்குக் சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு அவன் வேலையை ஆரம்பிக்கிறான். ஸோ அந்த பையன்தான் வேண்டாம், என்னடா இவனுக்கு வேணான்ற அப்படின்ற மாதிரி பையன் சொல்லிட்டு அங்கேருந்து கூப்பிட்டு போகிறான். ஸோ ஜங்குக் தான் அவங்க போனதை பார்த்ததுக்கப்புறம் அப்படியே ஸ்டாஃப் ரூம் விட்டு வெளியே வரான். டேயாங் அப்படியே வெளியே தான் நின்றுட்டுருக்கான்.
அவங்கள பார்த்தாங்களா? இல்லை, நான் ஒளிஞ்சுக்கிட்டேன். குட், இல்லை வா. என்ன சார், ரொம்ப பெரிய ப்ராப்ளமா? இந்த மாதிரி பசங்களுக்கெல்லாம் நம்ம எவ்வளோ சொன்னாலும் புரியாது. பார்த்துக்கலாம். உனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லைல்ல? ஓகே தானே? இப்போதைக்கு இங்கே வந்தா? அது உங்களை பார்க்கணும் போல் இருந்துச்சு. ஓ, பார்த்துட்டியா? பார்த்துட்டியா? பார்த்துட்டேன், கிளம்பு. சரி சார். சொட்டையாங்க அப்படியே அங்கேருந்து போக ஜங்குக்கு அப்படியே அந்த சேரில் சாஞ்சி அப்படியே சிரிச்சிட்ருக்கான். ஸோ அப்போ இன்னொரு ப்ரொஃபஸர் அப்படியே உள்ளே வராரு ஸ்டாஃப் ரூம்குள்ளே. என்ன ஜங்கு, தேவங்க எங்கே வந்துட்டு போகிறான்? இல்லை, மார்னிங் அவனை சில கேங் புள்ளி பண்ணாங்கல்ல, அவங்களோட பேரண்ட்ஸ் வந்தாங்க. அவங்கள பார்த்துட்டு இவனும் வந்திருக்கான் போல பின்னாடியே. அதான் ஒன்றும் இல்லை போடான்னு சொல்லி அமுச்சு விட்டேன் அப்படின்ற மாதிரி இங்கே ஜங்குக்கு சொல்ல. ஸோ அப்போ அந்த ப்ரொஃபஸரும், ஏன் சார் பொலிட்டிஷியன் கூடலாம் போய் சண்டை வச்சுக்கிறீங்க? ஸ்டூடெண்ட்ஸை ஒழுங்காக பார்த்துக்கணும், அப்புறம் எதுக்கு நம்ம ப்ரொஃபஸராக இருக்கோம், விடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்கிறான். அப்போ இந்த பர்சனை பார்த்துட்டு தான், சார் நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணுமா? கேளு ஜிக்கே. இந்த பையன் டேயாங் உங்கள் கிளாஸ் தானே? ஆமாம். இந்த பையன் இப்படி இருக்கான், இவ்வளோ அமைதியா? இவன் வயசு பசங்கள்லாம் என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கானுங்க, ஆனால் இவன் இவ்வளோ அமைதியாக இருக்கான். தெரியல, அவங்களோட சைல்டுஹுட்டே அவன் அப்படி தான் இருந்தான்னு கேள்விப்பட்டேன். நீ சொன்னது ரொம்ப ரைட் ஜேக்கே. இவன் வயசு பசங்க என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் இவன் அப்படி கிடையாது. இவன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான். அவனுக்கு சைல்டுஹுட்லேயே அப்பா இல்லை, அவங்க அம்மா தான் அவனை வளர்க்குறாங்க. அவனுக்கு அப்பா இல்லையா? இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா இறந்ததுக்கு காரணம் இவன் தான் சொல்லிட்டு ஒரு ரூமரே இருக்குது அப்படின்ற மாதிரி இங்கே அந்த பர்சன் சொல்கிறாங்க. யார் அது? அவர் நேம் ஏதாவது தெரியுமா? அவங்க அப்பா பேர் மிஸ்டர் கிம்லின்னு நினைக்கிறேன். கிம்லியா? ஆமாம். ஸோ நான் அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாமா? ஷோர், இங்கே என்னோடய ஃபைலில் இருக்குது, எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு ஜேகே கிட்ட ஒரு ஃபைலை கொடுக்குறான். இது கிம் தான், கிம்மோட பையனா இவன் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு ஷாக் ஆகுறான். என்ன ஜேகே, உனக்கு அவரை தெரியுமா? அது தெரியும். எப்படி? அது கிம் என்னோடய ஃப்ரெண்டு, ஸ்கூல் ஃப்ரெண்ட். காலேஜ் வரைக்கும் நான் தான் படித்தோம், ஆனால் அதுக்கப்புறம் நான் வேறு காலேஜுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு போயிட்டேன். என் வீட்டில் என்ன வேறு காலேஜ் மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் என் கூட கான்டாக்டே இல்லை. இது அவன் வீட்டு அட்ரஸ் தான். அப்போ இவன் கிம்மோட பையன்தான். ஆனால் எங்கள் அப்பாவை பற்றி நிறையா ரூமர்ஸ் இருக்குது. ரூமர்ஸ்ன்றதோட அதான் உண்மைன்னு சொல்கிறாங்க. என்ன ரூமர்ஸ்? அவங்களோட அப்பாவுக்கு அவங்க அம்மாவை காலேஜ் டேதான் ரொம்ப பிடிக்குமா, அதனால ப்ரப்போஸ் பண்ணியிருப்பார் போல இருக்கு. ஏற்றுக்கலன்னொன்னே ஃபோர்ஸ் பண்ணி எல்லாம் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவுக்கு வேறு வழி இல்லை, இவரே கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்க கூட ஹாப்பியாக வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்தான். ஆனால் மிஸ்டர் கிம் ரொம்ப அவங்க டார்ச்சர் பண்ணுறது, சின்ன வயசுலேயே கில் பண்ண பார்க்குறது, இந்த மாதிரி நிறைய வேலை பார்த்துருக்காரு. அதெல்லாமே அவங்க ஒரு மாதிரி டார்க் மெமரிஸாக இருந்திருக்கு. அவங்க ஒரு 10 years இருக்கும்போது அவங்க அப்பா இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் தான் அவங்க ரொம்ப சைலண்ட் ஆகிட்டான். அது வரைக்கும் கூட ஓகேவாக இருந்தான் தான் கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் ரொம்ப சைலண்ட் ஆகிட்டான். அப்புறம் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இப்படியே தான் இருக்கான். யார் என்ன சொன்னாலும் அப்படியே இருக்கான். அவங்க அப்பா இறந்ததுக்கு காரணம் அவன் தானே நிறைய பேர் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மை போயின்னு சொல்லிலாம் எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி அந்த ப்ரொஃபஸர் சொல்லிகிட்டு இருக்காரு. ஸோ ஜங்குக்கும் ஒரு மாதிரி நின்றுட்டுருக்கான். இப்போது நம்ம ஜங்குக் தான் டேயாங்க ஒளிஞ்சிருந்து பார்க்குறான். ஸோ டேயாங் ரொம்ப தனியாக ஒரு இடத்துல உட்காந்துட்ருக்கான். ஸோ எல்லோரும் காலேஜ்லேருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. ஸோ நம்ம டேயாங் தான் ஒரு பெஞ்ச் மேலே உட்காந்துட்ருக்கான். அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிக்கவும் யாருமே கிடையாது. அவன் பாட்டுக்கு இருக்கான். ஸோ நம்ம ஜங்குக்கு அப்படியே இப்போ டேயாங் கிட்ட தான் போகிறான். ஸோ டேயாங் அப்படியே நம்ம ஜங்குக்கு பார்த்துட்டு, சார் என்னென்ன வீட்டுக்கு போகலாம்? அம்மா வருவாங்க சார். அம்மா வருவாங்களா? காலேஜ் படிக்கிற நீனு, சின்ன பையனா நீனு, இன்னும் அம்மா வருவாங்கன்ற? அது அம்மா கூட போய் பழகிடுச்சு. அம்மாவே என்னை பிக் பண்ணி வருவாங்க எப்பயுமே.
அதான். ஓகே. சரி, நீ பார்த்து பத்திரமா போ. நான் கிளம்புறேன். ம் சார். என்னடா? ரொம்ப தேங்க்யூ சார், இன்றைக்கி என்ன சேவ் பண்ணதுக்கா. டேயாங், என்னமோ நீ டிஃப்ரெண்ட்டாக இருக்க. சரிம்மா, நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு ஜங்குக்கு அப்படியே அவங்களோட ஹெட் அப்படியே கோதி கொடுத்துட்டு அங்கேருந்து போகிறாரு. ஸோ ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது, இருந்தாலும் அவன் ஒரு ஸ்டூடெண்ட். அது மட்டும் இல்லாமல் ஜேகே ஃப்ரெண்டோட பையன், அவங்களுக்குள்ள ஏஜ் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கு. இதெல்லாம் அவன் யோசிச்சுட்டு அங்கேருந்து போகிறான். இப்படி யோசிக்காத ஜேகே, அவனோட ஸ்டூடெண்ட் மட்டும்தான், உன் ஃப்ரெண்டோட பையன். நீ இப்படி யோசிக்கிறது அவனுக்கு தெரிஞ்சால் என்ன நினைப்பான்? அதுவும் ப்ரொஃபஸராக நீ அப்படி இப்படி பார்க்கவே கூடாது. நீ சீக்கிரம் கிளம்பிங்கந்து அப்படின்ற மாதிரி ஜங்குக்கும் அவன் கார் எடுத்துகிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஸோ இப்போ அவன் கார் கரெக்டாக போக இன்னொரு கார் நம்மகிட்ட அவங்க முன்னாடி வந்து நிற்குது. ஏய் வா, உள்ள வா. மாம், எப்படி போச்சு நீ காலேஜ்? நல்லா தான் போச்சு அப்படின்ற மாதிரி அவங்க தான் அவங்க அம்மாட்ட பேசிக்கிட்டு இருக்கான். சரி, ஓகே, என்ன நடந்துச்சு அப்படி சொல்லி பார்ப்போம். என்னம்மா நடந்துச்சு? வழக்கம் போல தான், பசங்கள்லாம் புள்ளி பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒருத்தர் ப்ரப்போஸ் பண்ண வந்தான். எது? பண்ணலம்மா, பண்ண வந்தான். அப்போ ஒரு சார் வந்து இதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட என்னை காப்பாற்றிட்டாரு. ஓ சரி சரி அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா எதையுமே பெருசாக எடுத்துக்கல. அவங்க பாட்டுக்கு கார் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. நம்ம ஜங்குக் தான் அவங்களோட கிளாஸ்க்கு வரான். அவங்க தான் அப்படியே தனியாக உட்காந்துட்டு இருக்கிறத பார்க்குறான். குட் மார்னிங் எவ்ரிவன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஜங்குக் தான் முன்னாடி வந்து நிற்கிறான். ஸோ எல்லோரும் ஜங்குக்கை பார்க்குறாங்க. நான் உங்களோட நியூ ப்ரொஃபஸர் ஜங்குக். ஸோ அப்போ நம்ம டேயாங் தான், இவர் நம்ம டிபார்ட்மெண்ட் இல்லையே, இப்போ எதுக்கு இவர் இங்கே வந்திருக்காரு? நான் தான் உங்களோட எக்கனாமிக் ப்ரொஃபஸர், நீங்கள் என்ன ஜேகே சார்னு கூப்பிடலாம். நம்ம டேயாங் தான் அப்படி ஜங்குக்கை பார்க்க ஜங்குக்கும் வச்ச கண்ணு வாங்காமல் டேயாங்க மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கான். ஜங்குக்கு அப்படியே கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்க டேயாங் ரொம்ப ஆர்வமாக கிளாஸை கவனிச்சிட்ருக்கான். ஜங்குக்கு சொல்கிற எல்லாத்தையுமே நோட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கான். ஸோ அப்படியே அன்னைக்கு பிரேக்கும் வருது. ஸோ நம்ம டேயாங் தான் அப்படியே ஜங்குக்கோட ஸ்டாஃப் ரூம்குள்ளே போகிறான். ஸோ ஜங்குக் தான், என்ன டேயாங் சாப்பிட்ல? அது சாப்பாடு எடுத்துகிட்டு வரல. அப்படியா, சரி வா, நான் டிஃபன் பாக்ஸ் 2 வச்சுருக்கேன். எதுக்கு 2 டிஃபன் பாக்ஸ்? நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாமன்ட்டேன், சாப்பிட்டுக்கலாமன்னு எடுத்துகிட்டு வந்தேன். இன்றைக்கி ஃப்ரீ பீரியட் எதுவும் இல்லை, ஸோ எப்படா நிறுத்தி காலி பண்ண போகிறேன்னு நினச்சேன். நீ வா அந்த உட்கார அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ நம்ம டேயாங் அப்படியே ஜங்குக் பக்கத்தில் ஒரு சேர் போட்டு உட்காரான். ஸோ நம்ம ஜங்குக் தான், இந்தா இது என்னடா இது, பீனட்டா? ஆமாம், ஏன்? எனக்கு அலர்ஜி. ஓ சாரிடா, எனக்கு தெரியாது. ரைஸு சாப்பிட்டு வேணா உங்களுக்கு? எனக்கு பீனட் அலர்ஜி இல்லைடா, நான் பீனட் சாப்பிட்ருப்பேன். நீ இந்த பாக்ஸ் சாப்பிடு, நான் இதை சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக் தான் நம்ம டேயாங்க்கு ஒரு டிஃபன் பாக்ஸ் வச்சுட்டு அவன் அந்த பீனட் ப்ரெட்டை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான். ஸோ நம்ம டேயாங் தான் ஜங்குக்கே பார்த்துக்கிட்டு இருக்கான், பார்த்துட்டே சாப்பிட்டுட்டு இருக்கான். ஜங்குக்கு ஒரு கிளாஸ் திரும்புகிறான். ஸோ டேயாங்கோட கையை பார்க்குறான். ஏய் என்னாச்சு உன் கைக்கா? ஒன்றும் இல்லை சார், நேற்றே கேட்கணும்னு நினச்சேன். எதுக்கு ஒரே க்ளவுஸ் போட்டு சுற்றிட்டு இருக்கிறா? க்ளவுஸு கழட்டா? அது எனக்கு க்ளவுஸ் இங்கே பேரட்டையாம் சாப்பிட்றா, க்ளவுஸ் எதுக்கு கழட்ட? சரி சார் அப்படின்னு நம்ம சொல்ல அவங்க அப்படியே க்ளவுஸு கழட்டுறான். அவன் கையில் அங்கங்கே அடிப்பட்ட மாதிரி இருக்கு. என்னடா இது, ஏன் விரலெல்லாம் ஒரு மாதிரி அடிப்பட்ட மாதிரி இருக்கு? வலிக்குது சார். ஏய் என்னடா இப்படி வச்சிருக்க விரல? அது தெரியாமல் சுட சுட இருக்கிற பாத்திரத்தை கையால் தொட்டுட்டேன், அது அது சுட்டுருச்சு. ஏய் ஓ கையை கூட அப்படின்ட்டு அவன் அப்படியே ஊதுறான்.
ரொம்ப எரியுதா? லைட்டாக தான், ரொம்பலாம் இல்லை, 7 மட்டும் தான் இருக்குது. என்னடா இப்படி பேசிகிட்டு இருக்கா அப்படின்ட்டு ஜங்குக்கு அப்படியே அவன் ட்ராயரை திறந்து ஆயில்மெண்ட் எடுத்து டேங்கோட கையில் போடுறான். ஸோ நம்ம டேங் தான் ஜங்குக்கே பார்த்துக்கிட்டு இருக்கான். சின்ன டேங் இது, இப்படி தான் பார்த்துப்பியா ஒன்று, ஒழுங்கா பார்த்துக்கணும்ல. அம்மாட்ட சொன்னியா? அது அம்மாட்ட சொல்லலை, அம்மாவுக்கு தெரியாது. ஸோ சரி, இப்போ எப்படி சாப்பிடுவா அப்படின்ட்டு அவன் கையை பார்க்குறான். 2 கையிலையுமே ஆயில்மெண்ட் போட்டு விட்டுருக்கான். ஸோ நம்ம ஜோக் தான் வாஷ் பண்ணிவிட்டு அது சார் காட்டு. எப்படி இருக்கா? நான் குக் பண்ணேன். நீங்கள் பண்ணீங்களா? ஆமாம், நான் குக் பண்ணேன். பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படின்ட்டு ஜங்குக்கு அப்படியே டேங்க்கு ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ இப்போ எப்படியா அன்றைக்கி ஈவினிங் ஆகுது. ஸோ நம்ம டேங் தான் வழக்கம் போல் தனியாக உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஸோ அவங்க அம்மா இன்னும் வரல, ரொம்ப டைம் ஆகிட்டே இருக்கு. ஸோ ஜங்குக்கு தான் பார்க்குறான். டேங், இங்கே வா. சொல்லுங்கள் சார். என்ன இன்னும் போகாமல் இருக்கா? அம்மா இன்னும் வரல சார். நான் இன்னொன்று பேசணுமே டேங், பேசட்டுமா? சொல்லுங்கள் சார். அது நான் உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு. இது கிம் எனக்கு சைல்ட்ஹுட்லேயே தெரியும். அவன் என்னோடய ஃப்ரெண்ட். 2 பேரும் காலேஜ் ஃபஸ்ட் இயர் வரைக்கும் ஒன்றா தான் படித்தோம். அப்புறம் நான் அவங்ககிட்ட பேசவே இல்லை. அது உன்னோட அப்பா பற்றியெல்லாம் கேள்விப்பட்டேன்டா. டேங், எங்கே போகிற அப்படின்ட்டு டேங் கையை அப்படி ஜங்குக்கு பிடிக்க, சாரி, எங்கே போகிற? பேசிட்டு தானே இருக்கேன். இல்லை சார், எனக்கு அவரை பற்றி பேச வேண்டாமே ப்ளீஸ். நீங்கள் என்னை பார்த்துக்கிறது என் மேலே கேருன்னு நினச்சேன்னா உங்கள் ஃப்ரெண்டோட பையன்னு தானே. அப்படிலாம் இல்லைடா, என்னமோ நான் பார்த்துக்கணும்னு தோணுதுடா. என் ஃப்ரெண்டோட பையனாக இருந்தாலும் இல்லைனாலுமே உன்னை பார்த்துப்பேன், அது வேறு விஷயம். ஆனால் இதை நான் சொல்லணும்னு தோணுச்சு. அப்புறம் ஏன் மறைச்சிட்டிங்க? நீ கேட்டக்கூடாதுல்ல. உங்கள் அப்பா என்னோடய ஃப்ரெண்ட் தான். நான் பார்த்த வரைக்கும் அவன் அவ்வளோ மோசமானவன் கிடையாது. ஆனால் எப்படி மாறினான்னு எனக்கு தெரில. அவன் கொஞ்சம் அடங்காத வந்தானாலும் மோசம் கிடையாது. மேபி உங்கள் அம்மா பார்த்துட்டு ஸோ ப்ளீஸ். ஓகே சாரி, அதெல்லாம் உங்ககிட்ட பேசக்கூடாது தான். ஆனாலும் உங்ககிட்ட நான் சொல்லிடணும்னு நினச்சேன். அப்புறம் நான் அந்த மாதிரி ஒன்று இது பண்ணலை, ஓகேவா? என் ஃப்ரெண்டோட பையன், அதுக்காக ஒன்று பார்த்துக்கல. எனக்கு ஒன்று பார்த்துக்கணும்னு தோணுது, அதனால் பார்த்துக்கிறேன், அவ்வளோதான். தப்பாக எதுவும் இல்லை, யோசிக்காத அப்படி, சரியா? சரி சார், நான் கிளம்பட்டா? அம்மா என்ன வரலையே, நான் அப்படியே நடந்து போவேன், வந்துப்பாங்க. சரி, நான் அவனை ட்ராப் பண்ணட்டா? இல்லை சார் வேண்டாம், நான் இப்போ போய்க்கிறேன், தேங்க்யூ அப்படின்னு அவங்களுடைய பவ் பண்ணிவிட்டு அங்கேருந்து போகிறான். ஸோ அப்படியே கட் பண்ணால் வீட்டில் தான் டேங் தான் குக் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு மாதிரி சிரிச்சுட்டே குக் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ அப்படியே வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிக்கிட்டு இருக்கான், ரொம்ப க்யூட்டாக. அவனோட கையெடுத்து ஒரு நிமிஷம் பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு, என்னமோ அவரை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வித்தியாசமாக தோணுது. அவர் அப்பாவோட வயசா? அப்போ அவருக்கு என்ன வயசு இருக்கும்? 40 41 தெரியலையே. என்னோட 20 வயசு பெரியவரா? ஆனால் பார்க்க அப்படி தெரில, பார்க்க சின்ன பையன் மாதிரி தான் இருக்கார் அப்படின்ட்டு அங்கே அப்படியே ஜங்குக்குன்னு நினச்சி சிரிச்சுக்கிட்டே வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ இப்போ ஏதோ கீழே விழுந்து உடையிற சத்தம் கேட்குது. என்னாச்சு அப்படின்ட்டு அவன் அப்படியே நைஃபை வச்சுட்டு அப்படியே போய் பார்க்குறான். ஸோ டைனிங் டேபிளில் தான். ஐயோ சாரி டேங், தெரியாமல் போட்டேன், பயந்துட்டியா? அது ஒன்றும் இல்லைம்மா, இருட்டேங்க, நான் க்ளீன் பண்ணிடுறேன். ஆமாம்மா விடுங்க, உங்களுக்கு உடம்பு சரியில்லை, இதில் எதுக்கு நீங்கள் இதெல்லாம் பண்ணிக்கிட்ட? நீங்கள் ரூம் போய் ரெஸ்ட் எடுங்க,
காஃபி நான் எடுத்துகிட்டு வரேன், நான் க்ளீன் பண்ணிக்கிறேம்மா அப்படின்ட்டு அவங்க தான் அப்படியே அந்த உடஞ்ச கண்ணாடி பீசஸ் எல்லாத்தையும் எடுத்து ஒரு வேஸ்ட் ட்ரேயில் போட்டுட்ருக்கான். ஸோ அப்போ இந்த பக்கம் டேங்க் அப்படி லேட்டாக குத்திர அப்படின்ட்டு அவன் எடுத்து வாயில் வச்சு சப் பண்ணிவிட்டு அப்படி எல்லாத்தையும் எடுத்து போட்டு க்ளீன் பண்ணிட்டு அப்படியே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ அப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. ஜங்குக் தான் அவங்களோட கையை பிடிச்சி பார்த்துட்ருக்கான். என்னடா இது, நேற்று தான் கையில் சூடு பட்டுச்சுன்னு, இப்போ என்ன கையில் விட்டு தண்ணி கீரலோடு வந்திருக்க? என்னடா எப்போ பார்த்தாலும் அடிபட்டுக்கிட்டே இருப்பியா? அது என்னமோ எனக்கு மட்டும் தினமும் அடிப்படுது. நான் ஒரு அன்லக்கியான பர்சன். அப்படி சொல்லாதட்டையாங், நீ ஒன்றும் அன்லக்கிலாம் கிடையாது. கையில் கிளாஸ் குத்திடுச்சுன்னு டாக்டர்கிட்ட போனியா? இல்லை, போகலை. ஏன் போகலை? அது அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. அவங்க என்ன தினமும் வந்து பிக் பண்ணிட்டு போகிறதே ஒரு மாதிரி தான் இருக்குது. நான் தான் அதுக்கப்புறமா போயிட்டு ஒர்க் பண்ணணும், எல்லாமே பண்ணணும். அம்மாவை நான் எப்படி கஷ்டப்படுத்துறது சொல்லுங்கள்? அது சரி சரி, வரியா? டாக்டர்கிட்ட போகலாம். வா போகலாம் அப்படின்ட்டு ஜங்குக்கு வந்துட்டு அங்கே கூப்பிட்டுட்டு கிளம்புறான். சப்போ ஜங்கு கூட காரை தான் அங்கே இருக்கான். காலேஜில் என்ன சொன்னீங்க? ஒன்று ப்ராஜெக்ட் விஷயமா வெளியே கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு போயிருந்தேன். அவங்க எதுவும் சொல்லலை. பொய் சொல்கிறது தப்பு இல்லையா சார்? நல்ல விஷயத்துக்காக சொல்லலாம், தப்பு கிடையாது. ஸோ இப்போ அவங்களுடைய சிரிச்சிட்ருக்கான். ஸோ இப்போ ஹாஸ்பிட்டலில் தான் ஸோ நம்ம அவங்க செக் பண்ண வைக்கிறாங்க. ஸோ இப்போ அப்படியே கொஞ்ச நேரம் ஸ்கிப் ஆகுது. ஸோ இப்போ டாக்டர் தான். ஜேகே கொஞ்சம் உள்ளே வாங்க. சொல்லுங்கள் டாக்டர். டேங் அப்படின்னு நம்ம டாக்டர் கூப்பிட டேங் வந்து நிற்கிறான். ஸோ டேங்கோட உடம்புல அங்கங்கே காயம். என்னடா இது அப்படின்னு நம்ம கேட்க, ஸோ அப்போ நம்ம டேங் தான், இல்லை சார் இதெல்லாம் தெரியாமல் பட்டது தான். நான் எங்கேயாவது போய் விழுந்துகிட்டே இருப்பேன், இல்லைன்னா எதையாவது மேலே போட்டுக்கிட்டே இருப்பேன். அதனால தான் சார் இப்படி. நிஜமாலே எதாவது நடக்குதா? இல்லை வீட்டில் ஒன்று யாராவது அடிக்கிறாங்களா? இல்லை டாக்டர், நான் தான் சொல்கிறேனே, என் மேலே யார் கை வைக்க போகிறா? என் வீட்டிலே எங்கள் அம்மா மட்டும்தான் இருக்காங்க. அவங்களுக்கும் உடம்பு சரியில்லை, அவங்களே நான் தான் பார்த்துக்கிறேன். என்னை அடிக்கிறதுனால எங்கள் அம்மாவுக்கு என்ன பிரயோஜனம்? நான் தான் கவனம் இல்லாமல் எங்கேயாவது போய் விழுந்துருவேன். என்னமோ சொல்கிறான். இங்கே பாருங்கள் ஜிகே, பையன் கொஞ்சம் வீக்காக இருக்கான். ஒழுங்கா சாப்பிட்றானா இல்லையான்னு கூட தெரில. இவ்வளோ காயம் இருக்கும் உடம்புல, பார்த்தா வரைக்கும் கையில் வேற. இப்படி இருந்தால் இதெல்லாம் செட் ஆகாது. கொஞ்சம் ஒழுங்காக பார்த்துக்கோங்க ஜங்கோக், உங்கள் பொறுப்பு தானே அது. ஆமாம் டாக்டர், நான் பார்த்துக்கிறதுக்கப்புறம் அவன் என்னோடய பொறுப்பு. ஸோ டேங் அப்படியே நிமிர்ந்து பார்க்குறான் ஜங்குக்கை. ஜங்குக்கும் டேங்கே தான் பார்த்துட்டு இருந்திருப்பான். ஸோ டாக்டர் தான் நிறையா மருந்து அப்புறம் இந்த ஆயின்மெண்ட் அப்படி இப்படின்னு நிறையா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஜங்குக் தான் டேங்கை கூப்பிட்டுட்டு கிளம்புறான். ஸோ இப்போ நம்ம டேங் தான் வீட்டில் இருக்கான். ஸோ அவனே குக் பண்ணிவிட்டு அவங்க அம்மாவுக்கு ஃபுட் கொடுத்துட்டு வந்து அந்த டேப்லெட்ஸ்லாம் போட்டுக்கிறான். போட்டுட்டு அவன் அப்படியே சிரிச்சுட்டே பெட்டில் படுத்துட்ருக்கான். ஜங்குக் சார், நீங்கள் ரொம்ப கேரிங்காக இருக்கீங்க என்கிட்ட. யாருமே எனக்கு கொடுக்காத கேரிங் நீங்கள் எனக்கு தரது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு இந்த பக்கத்து அவன் நினச்சிட்டு இருக்கான். ஸோ இப்போ நம்ம ஜங்குக்கோட மடியில் தான் அவன் உட்காந்துட்ருக்கான். என்ன பண்ணுறீங்க சார்? என்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியலையா? அது என்னமோ பண்ணுறீங்கன்னு மட்டும்தான் தெரியுது சார். ஜெக்கி சார், ஜெக்கி சார். ஏய் என்னடா ஹார்ட் பீட் இப்படி துடிக்குது? என்ன பண்ணுறா சார்? நட்டையாகும் சார். ஏய் டேயாகும் அப்படின்ட்டு இப்போ டக்குன்னு ஜங்கு தூக்கத்துலேருந்து எந்திரிக்கிறான். என்னது இது? ஐயோ நோ, அவன் சின்ன பையன். என்னடா ஜங்குக் நீ இப்படி யோசிக்கிற? அவன் கிம்மோட பையன்டா, அப்பெல்லாம் நீ அவனை யோசிக்கக்கூடாது.
அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு யோசிச்சுட்டு இருக்கான். ஆனால் அவனுக்கு தூக்கமே வரல. அந்த கனவு மட்டும்தான் ஞாபகத்துக்கு வந்து போகுது. ஒரு நிமிஷம் ஜங்கு கூட விதத்துலேயும் ஒரு சின்ன சிரிப்பு வருது. ஜேகே சார் அப்படின்னு நம்ம ஜங்கு கதையை யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. ஸோ நம்ம டேங் தான் ஜங்குக்கே பார்த்துக்கிட்டு இருக்கான். ஜங்குக் தான் டேங் அப்படின்னு வந்து பார்க்க நம்ம ஜங்கு கூட திரும்பிடுறான். ஸோ அப்போ நம்ம ஜங்குக் தான் அப்படி மறுபடியும் திரும்ப ஜேகே சார் நம்ம ஜங்குக்கு அந்த ட்ரீம் தான் அப்படி ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ நம்ம டேங் தான் ஜேகே சார் என்னட்டே அது இது எனக்கு சரியாக புரியல, கொஞ்சம் தெளிவாக சொல்ல முடியுமா? ஓகே, நீ ஸ்டாஃப் ரூமுக்கு வந்துடு, நான் உனக்கு புரிய வைக்கிறேன். மற்ற எல்லாருக்கும் புரிஞ்சிச்சுல்ல? சார் புரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ நம்ம டேங்கும் ஃப்ரீ பீரியட் அப்போ ஜங்கு கூட ஸ்டாஃப் ரூமுக்கு போகிறான். ஸோ நம்ம ஜங்குக் தான் இப்போ தான் அவனுக்கு ஃப்ரீ பீரியட் ஆகிருக்கும். அவனு வந்து உட்காரான். வாட்டேன் உட்கார, என்ன டவுட்டு? இதா சார் அப்படின்ட்டு ஜங்குக் கிட்ட டேங்க வந்து நிற்கிறான். ஸோ ஜங்குக் தான் டேங்க பார்க்க அவனுக்கு அவனோட ட்ரீம் தான் ஞாபகத்துக்கு வந்து போகுது. ஆனால் அவனே கண்ட்ரோல் பண்ணிக்கிறான் அவங்களோட ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லி. ஸோ நம்ம அவங்க அப்படியே படிச்சிட்ருக்கான் நம்ம ஜங்குக்கிட்ட உட்காந்து. ஸோ அப்போ நம்ம ஜங்குக் தான், நீ என்ன இப்படி இருக்க? என்ன சார், நீ ஏன் இப்படி இருக்க? இல்லை அமைதியா, இவ்வளோ அழகா, ரொம்ப க்யூட்டா, ரொம்ப பயந்த சுபாவமா, ஏன் இப்படி இருக்க? பயம்லாம் இல்லை சார், என்னால் எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ண முடியும், தனியாகவே பண்ண முடியும், எனக்கு பயம்லாம் கிடையாது. ஆனால் நான் எல்லாத்துக்கும் டிசர்வ் தான் நான் நினைக்கிறேன். பைத்தியம், என்ன வளர்றா, இப்படிலாம் பேசாதட்டையும். இல்லை சார், அவங்க சொல்கிறது சரிதானே, என் அப்பா என்னால் தான் இறந்து போனார், அதுக்கப்புறம் தான் நான் இப்படி ஆகிட்டேன். அப்புறம் சரி, என்ன தான் விஷயம், எனக்கு ஃபுல்லாலாம் எதுவுமே தெரிய வரலடா, நீ சொல்கிறியா? எப்படி? அது அப்பா சின்ன வயசுலேருந்தே நிறையா ட்ரிங்க் பண்ணுவார், அம்மாவை அடிச்சுட்டே இருப்பார். அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் என்னை வளர்த்தாங்க. அப்பாவுக்கு ட்ரிங்க் பண்ணுற யார் என்னன்னே தெரியாது, என்னையும் அடிப்பார், ரொம்பவே இது பண்ணியிருக்காரு. ஆனால் ஒரு டைமில் அப்பா எனக்கு ப்ராமிஸ் பண்ணார் குடிக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு. ஃபேமிலி எல்லோரும் பிக்னிக் போயிருந்தோம், நானும் அம்மாவும் வியூ பாயிண்டில் நின்றுட்டுருந்தோம். அப்போது அப்பா என்ன பின்னாடி இருந்து தள்ளி விட பார்த்தாரு. அம்மா பார்த்து சுதாரிச்சிட்டாங்க, என்னை பிடிச்சி இழுத்துட்டாங்க. அப்பா தவறி கீழே விழுந்துட்டார். அவர் இறந்து போனதோட அம்மாவும் ரொம்ப உடஞ்சிட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில சிறப்பாக. 10 வருஷத்துக்கு முன்னாடி எதுவுமே புரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு கூட எனக்கு இது இல்லை. அப்பா என்னை அடித்து கொடுமைப்படுத்தியிருந்தாலும் அப்பாவாச்சே, ரொம்ப அழுதேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன். அம்மா தான் ரொம்ப இதாக பார்த்துக்கிட்டாங்க, கம்ஃபர்ட் பண்ணாங்க. எனக்கு அம்மா ரொம்ப பிடிக்கும், எது பண்ணாலும் எனக்காக பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என் கவனம் என்கிட்டே இல்லை. நான் எனக்கே தெரியாமல் என்ன ஹர்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏதாவது என் உடம்புல காய் இருந்துக்கிட்டே இருக்கும். எப்படியாவது நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியாது, என் உடம்புல காயம் வந்துடும், எப்படியாவது வந்துடும். நான் என்னை மாற்றிக்க ரொம்ப முயற்சி பண்ணுறேன் சார், ஆனால் முடியல. எனக்கு சரி விடா, உங்கள் அம்மாவை ரொம்ப நல்லா பார்த்துருக்காங்க போல், யாரையுமே எதுலேயுமே ப்ளைம் பண்ண மாட்டேங்கிறா.
எல்லாத்தையும் தூக்கி மேலே போட்டுக்கிறா. நான் எப்படி ப்ளேம் பண்ண முடியும்? அந்த இடத்துல நான் இல்லை சார். நான் அவங்க பேசுகிற எல்லாத்துக்குமே டிசர்வான பர்சன் தான். அதனால தான் அமைதியாக இருக்கேன். அப்படி இல்லை டேயோங், நீ ரொம்ப நல்ல பையன். அவங்கள எதிர்த்து பேச மாட்டேங்கிற, நீ யாரையும் ப்ளேம் பண்ண மாட்டேங்கிற, அவ்வளோதான். சரி விட. ஆனால் இனிமேல் எப்பயுமே ஒன்று நீ ப்ளேம் பண்ணிக்காத. எதுக்குமே காரணம் நீ கிடையாது. எல்லாம் இந்த அப்போ இருந்த டைம் சுச்சுவேஷன் மட்டும்தான். ஒன்று நீ ப்ளேம் பண்ணிக்காதடா. அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு அப்படியே எங்களோட ஹேரை கோதி கொடுத்துட்ருக்கான். ஸோ இப்போ அப்படியே டேஸர்லாம் ஸ்கிப் ஆகுது. ஸோ இப்போ நிறையா பசங்க ஒரு பெரிய ஒயிட் வாலில் என்னென்னமோ பெயிண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க ஒரு பெஞ்ச் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஸோ இப்போ நம்ம ஜங்குக் தான் அப்படியே அந்த இடத்துக்கு வரான். என்னட்டே நீ எதுவும் பெயிண்ட் பண்ணலையா? உன் கிளாஸ் பசங்க எல்லோரும் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. நான் என்ன பண்ணட்டும்? மற்றவங்களாம் என்ன பண்ணுறாங்க? இன்றைக்கி டீச்சர்ஸ் டே இல்லை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு பெயிண்ட் பண்ணுறாங்க. நான் என்ன பண்ணுறது போயிட்டு? ஏன் உன்னை பெயிண்ட் பண்ண தெரியாதா? தெரியும், இருந்தாலும் வேண்டான்னு தோணுச்சு. அதான் இங்கே அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருக்கேன். ஏன் என்னாச்சு சார்? ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு டேங் பக்கத்தில் தான் ஜங்குக்கு வந்து உட்காடுறான். ஆமாம், எல்லாம் ஓகே தானே? ஓகே தான். சாப்பிட்டியா? சாப்பிட்டேனே. உன் ஃபேஸில் இருக்க இந்த ஸ்மைல் ரொம்ப அழகாக இருக்கட்டையும். அதுக்கு மொத்த காரணமும் நீங்கள் தானே சார் அப்படின்ற மாதிரி அவங்க மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்கான். ஸோ அப்போ நம்ம அவங்க தான் சார் அப்படின்னு நம்ம ஜங்குக்கு திரும்புகிறான். ஸோ அப்போ அங்கே ஃபுல்லாக பின்னாடி நாய்ஸஸாக இருக்கிறத அவங்கள திரும்பி பார்க்குறான். ஏன்னா அங்கே நிறைய பசங்க வால் பெயிண்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ டீச்சர்ஸ் டேக்காக. ஸோ நம்ம அவங்க அப்படி திரும்பி பார்த்துட்டு ஒரே சத்தமாக இருக்குல்ல? ஒரே சத்தமாக இருக்குல்ல சார்? ஆமாம், ரொம்ப. பசங்க ஃபுல்லாக பேசிகிட்டே வேலை பார்க்குறானுங்க, அதான். ஆமாம், அது ஹாப்பி டீச்சர்ஸ் டே சார். அப்படின்ட்டு ஜங்குக்கு அப்படியே அவனோட இயர்ஸை நம்ம டேங் கிட்ட அப்படியே கொண்டு போகிறான், அவனோட லிப்ஸ் கிட்ட. ஸோ நம்ம டேங் பார்க்குறான். அப்படின்ட்டு நம்ம டேங் தான் அப்படியே ஒரு கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே லைட்டாக விலைக்கு உட்காந்துடுறான். ஸோ நம்ம ஜங்குக் தான் அப்படின்ட்டு ரொம்ப அமைதியாக இருக்கான். இப்போ ஜேகே சார், அது உங்களை பிரின்சிபல் கூப்பிட்டாரு, வாங்க. வரேன் அப்படின்ட்டு அப்படியே டேங்க பார்த்துக்கிட்டே அங்கேருந்து போக இப்போ டேங் லைட்டாக சிரிக்கிறான். என்ன பண்ணா இப்போது? எதுக்காக இப்போ அவர் என்கிட்ட வந்தார்? ஐயோ, எதுக்காகட்டே அவரை கிஸ் பண்ண? அவர் சீக்ஸில் கிஸ் பண்ணிட்டா அவர் என்ன நினச்சிருப்பாரு? ஒரு பக்கம் அவரை கிஸ் பண்ணிட்டேன்னு சந்தோஷமாக இருக்கு. ஆனால் ஏன் கிஸ் பண்ணா? நான் கிஸ் பண்ணணும்னு எதுவும் யோசிக்கலையே. ஆனால் ஏன் இப்போ பண்ண? அப்படியே இந்த பக்கம் நம்ம ஜங்குக் தான். என்னாச்சு அவனுக்கு? என்ன திடீர்னு கிஸ் பண்ணுறான்? மேபி சாதாரணமாக பண்ணியிருப்பான் போல். இதுக்கெல்லாம் ரொம்ப யோசிக்கக்கூடாது அப்படின்ட்டு ஜங்குக்கியான சமாதானம் சொல்லிவிட்டு அவன் அப்படியே அங்கே பிரின்சிபலை பார்க்க போயிடுறான். சரி, அப்படியே அங்கே கட் பண்ணி இன்னொரு நாள் அவங்க அப்படியே நடக்க முடியாமல் காலேஜுக்குள்ளே நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். ஸோ ஜங்குக் அதை ஸ்டாஃப் ரூம்லேருந்தே பார்த்துட்ருக்கான். ஸோ அப்படியே அவன் வெளியே வந்து பார்க்குறான். ஏய் டேங். சார், என்னாச்சு? ஏதாவது ப்ராப்ளமா? இல்லை சார் அப்படின்ட்டு டேங் அப்படியே இங்கேருந்து பொறுமையாக நடந்து போகிறான். ஸோ ஜங்குக் பார்க்குறான், டேங் மூஞ்சியே சரி கிடையாது. ஸோ இப்போ ஜங்குக் கூட கிளாஸ் டைம். ஸோ நம்ம ஜங்குக் தான்
கிளாஸ்லாம் நடத்திட்டு இருக்கான். ஸோ அப்படியே நிமிர்ந்து நம்ம டேங்க பார்க்க டேங்கால சுத்தமாக முடியல. அவன் அப்படியே பெஞ்சில் சாஞ்சி படுத்துட்டு ஆனாலும் அவன் அப்படியே நோட்ஸ் எழுதிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஜங்குக் தான் டேங்கிட்ட அப்படியே நடந்து வந்துட்டு அவனோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அவன் அப்படியே நீல் டவுன் பண்ண மாதிரி உட்காரான். என்னாச்சு டேங், ஏதாவது ப்ராப்ளமா? இல்லை சார் அப்படின்ட்டு டேங் எந்திரிச்சிட்டு, சார் நீங்கள் ஏன் விட என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க? சார் இல்லை அது வந்து ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட ஷேர் பண்ண. உடம்பு சரியில்லையா, என்னாச்சுடா? அது வந்து சார் என்னால் அதை சொல்ல முடியாது. அது அது சரி இங்கே பேச வேண்டாம், ஸ்டாஃப் ரூம் போகலாமா? அது வா அப்படின்ட்டு ஜங்குக் தான் டேங் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். ஸோ அங்கே இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவங்கள தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி ஜங்குக் தான் அப்படியே திரும்பிட்டு, எல்லோரும் நான் வரதுக்கு முன்னாடி இந்த லெசனை ஃபுல்லாக படிச்சிருக்கணும், வந்து கொஷின் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் அங்கேருந்து நம்ம டேங்கை கூட்டிகிட்டு போகிறான். ஸோ நம்ம ஜங்குக் தான் டேங்க ஸ்டாஃப் ரூம்குள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டான். ஸோ நம்ம டேங் தான் தயங்கிட்டே நின்றுட்டுருக்கான். என்னாச்சு டேங், ஏன் முகம் அப்படி இருக்க, உடம்பு ஏதாவது? அப்போ நம்ம டேங் தான் அவனோட ஷர்ட் பட்டன் அப்படியே கழட்ட ஆரம்பிக்கிறான். டேங் என்னாச்சு அப்படின்னு மாதிரி இது பண்ணி நம்ம ஜங்குக் தான் கையை பிடிக்க போக டேங் எதுவுமே பேசாமல் திரும்பி அவனோட ஷர்ட் பட்டனை கழட்டிட்டு அவன் ஷர்ட்டை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி போடுறான். ஸோ ஜங்குக்கு ஐஸ் எல்லாம் ரொம்ப வியர்ட் ஆகுது. என்னடா இது இப்படி பொத்தலாக இருக்கு, இப்படி செஸ்ட்லேருந்து வயிறு வரைக்கும் என்னடா எப்படி? அது அம்மாவுக்கு சுடுதண்ணி கொண்டு போனேன், அம்மா கையில் கொடுக்குறேன்ற பேரில் தெரியாமல் என் மேலே நானே கொட்டிக்கிட்டேன். கை தவறி கொட்டிருச்சு. என்னடா இப்படியே விட்டுட்டா, ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா? அது வேணாம் சார், அது சரியாகிடும், நான் பார்த்துக்கிறேன். டேய் உட்கார ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக் தான் டேங் உட்கார வைக்கிறான். மருந்து எதுவுமே போடலையாடா, ஹாஸ்பிட்டல் போனியா? இல்லை சார், நான் நேற்று நைட்டு தான் பட்டுச்சு, காலையில் காலேஜ்க்கு வந்துட்டேன், ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாது, ஈவினிங் ஒர்க்குக்கு போகணும். பார்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன் நீ அங்கேயா? ஆமாம் சார், ஹாஸ்பிட்டல் போக முடியாது. டேய் என்னது இது, உடம்பை பார்த்துக்கவே மாட்டியாட்டே அப்படின்ட்டு ஜங்குக் தான் அவனோட மெடிக்கல் கிட்ட எடுக்கிறான். அதோட மெடிசன் எடுத்துகிட்டு அந்த ஆயில்மெண்ட்டை டேங்க்கு அப்படியே போட்டு விடுறான். டேங்கை பார்க்குறதுக்கு ஜங்குக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா டேங்க்கு செஸ்ட்டிலேருந்து ஸ்டொமக் வரைக்கும் அப்படியே பொத்தலான மாதிரி வெந்து போயிருக்கு, அப்படியே மிடில். ஸோ ஜங்குக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அவனுக்கு ஒரு நிமிஷம் கண்ணே ஒரு மாதிரி கலங்கி இருக்கான். நம்ம டேங் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம ஜங்குக்கை. ஸோ நம்ம ஜங்குக் தான், பார்த்து வேலை பார்க்க மாட்டியா? இதில் நீ ஒர்க்குக்கு வேற போகிறேன்ற, எதுக்குடா? ஸோ அப்போ நம்ம ஜங்குக் தான் அப்படியே ஆயின்மெண்ட் வச்சிட்ருக்கான். சார் வலிக்குது சார், வலிக்க தான் செய்யும், அப்படியே விட்டு வச்சுருக்கா, மருந்து கூட எதுவுமே போடலையா? சார் ரொம்ப எரியுது, வேணாம் வேணாம் ஆயில்மெண்ட் வேணாம். இரு நான் இதை போட்டுடுறேன், ஹாஸ்பிட்டல் போயிடலாம். இல்லை சார் அது இருடா அப்படின்ட்டு ஜங்குக் தான் அப்படியே அவனுக்கு சூடுபட்ட இடத்துல எல்லாத்துலேயும் ஆயில்மெண்ட் தடவிட்டுருக்கான். ஸோ அப்போ டேங் தான் அப்படியே ஜங்குக் அடித்து பார்த்துட்ருக்கான். இப்போ டேங் தான், நான் உனக்கு கேட்கட்டுமா சார்? கேளு. நீங்கள் இப்படியே என் கூட இருக்கீங்களா? என் கூட கேரிங்காக இருக்கீங்க, எவ்வளோ லவபிளாக இருக்கீங்க. உங்கள் அளவுக்கு மேலே யாரும் இவ்வளோ கேர் காட்டுவாங்களான்னு எனக்கு தெரியல. நீங்கள் என் கூடவே இருக்கீங்களா? அது டேங், எனக்கு அப்பா இல்லை சார். அப்பா பாசனா என்னன்னு எனக்கு தெரியாது.
அப்பானா இப்படி தான் இருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. உங்கள் கூட இருக்கும்போது என்னமோ அந்த கேரும் அஃபெக்ஷனும் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீங்கள் என்ன அப்பா மாதிரி பார்த்துக்கிறீங்க. எனக்கு உங்களை மாதிரி ஒருத்தர் தான் வேணும். என் கூட இருக்கணும். என் லைஃப் லாங் என் கூட இருந்து பார்த்துப்பீங்களா சார்? அப்போ ஜங்குக் தாடி நிமிர்ந்துட்டு அங்கே பார்க்குறான். அவங்களோட ஐஸில் டியர்ஸ் இருக்கு. நீங்கள் இப்போவே எதுவும் சொல்லணும்னு இல்லை சார். நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க. நீங்கள் யோசிங்க என்னை பற்றி. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் சார். நீங்கள் என் கூட இருந்தீங்கன்னா நான் சந்தோஷமாக இருப்பேன். ஸோ அப்போ நம்ம ஜங்குக் தான் அவங்களோட ஐஸ் அப்படியே வைப் பண்ணிவிட்டு அதை பற்றி நான் யோசிக்கிறேன். ஹாஸ்பிட்டல் போகலாமா அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக் தான் அப்படியே ஐஸை தொடச்சிட்டு அப்படியே ஒன்று ஷர்ட் போட்டு விட்டுட்டு அவனை பிரின்சிபல் ரூமுக்கு கூப்பிட்டு போகிறான். ஸோ ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஜங்குக் வெளியே வந்துட்டு வா போகலாம். என்ன சார் சொன்னீங்க? எப்படி பிரின்சிபல் விட்டார்? அது நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு அவுட்ரீச் ப்ரோக்ராம் ரெடி பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ என்னை போய் ஒரு தடவை பார்த்துட்டு வர சொன்னாங்க. கூட ஏதாவது ஸ்டூடெண்ட்டை கூட்டிகிட்டு போகலாமான்னு கேட்டேன். அவங்க நேற்றே ஓகேன்னு சொல்லியிருந்தாங்க. அதை உன்னோட நேம் இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தேன், அவ்வளோதான். சரி வா போகலாம். சார் இது பொய் இல்லையா? பொய்யெல்லாம் இல்லை. உனக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு நம்ம அங்கே போயிட்டு தான் போக போகிறோம், பிரச்சனை இல்லை வா அப்படின்ட்டு நம்ம அங்கே தான் அப்படி ஜங்குக்கு பின்னாடியே போயிட்டுருக்கான். ஸோ அப்படியே அன்னைக்கு ஈவினிங்குமே ஆகுது. ஸோ இப்போ நம்ம அவங்களோட வீட்டில் தான் ஜங்குக்கோட கார் ஸ்டாப் ஆகுது. அது சார் அம்மா கேட்டா அதான் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டல்ல, அப்புறம் என்ன பயப்படுற? போ கேட்டா ஓ சார் தான் உன்னை கூட்டிகிட்டு போனார் சொல்லு. நீ எதுக்கும் பயப்படாத சரியா? அது டேம் சார் இந்தா டேப்லெட்ஸ், அப்புறம் இது நான் உனக்காக வாங்கினேன். என்ன சார் இது? ஏன் உனக்கு தெரில? சாக்லேட்ஸ்டா. அது சார் நான் சாப்பிட மாட்டியா? சாப்பிடுவேன், வச்சுக்கோ. இப்போ வேண்டாம், அப்புறமா சாப்பிடு சரியா? சரி சார். ஸோ நம்ம அங்கே தான் அப்படியே ஜங்குக்கு பார்த்துட்டே கார்லேருந்து இறங்குறான். ஸோ நம்ம ஜங்குக் தான் டேங்க பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கான். ஸோ நம்ம டேங்க அப்படியே உள்ளே போக பார்த்தவன் டக்குன்னு நம்ம ஜங்குக்கிட்ட வந்து நிற்கிறான். சார் நான் கேட்கட்டா? கேளு. அத்தை நீங்கள் மேரீடா? இல்லைடா, நான் ஸ்டில் சிங்கிள் தான். ஏன்டா இப்படி கேட்குற? சிங்கிளா? நீங்கள் ஏன் சார் இது வரைக்கும் கல்யாணமே பண்ணிக்காமல் இருக்கீங்க? கண்டிப்பாக அதுக்கு நான் இப்போ ஆன்சர் பண்ணி ஆகணுமாடா? பண்ணுங்களா? வீட்டுக்கு போக டைம் ஆகுதுன்னா அதான் லேட் ஆகிடுச்சுல்ல. இன்னொரு 5 மினிட்ஸ் லேட்டாக போனால் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். அது சரி. ஸோ ஜங்குக்கு அப்படியே காரை விட்டு இறங்கி வந்துட்டு அங்கே பக்கத்தில் நிற்கிறான். எங்கே பாருடா, உன் வயசில் நானும் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் சேர்ந்து சைடெல்லாம் அடிச்சிருக்கேன். அந்த டைமில் எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் ஒரே பொண்ணை தான் பிடிச்சிருந்துச்சு. சரி என் ஃப்ரெண்டுக்கு பிடிச்சிருக்கே, நான் அதுக்காக அந்த லைஃப்குள்ளே போகணும் அப்படின்ட்டு நான் விலகிட்டேன். ஆனால் எனக்கு தெரியும் அது பெருசாக சீரியஸெல்லாம் ஒன்றும் கிடையாது. சும்மா பார்த்தேன், அவ்வளோதான். சைட் அடித்தேன், மற்றபடி லவ் கூட போகல. என் ஃப்ரெண்டு தான் கொஞ்சம் சீரியஸாக லவ்லாம் அவ்வளோ போனோம். அதுக்கப்புறம் நானும் காலேஜெலாம் விட்டு ஸ்டாப் பண்ணிட்டு அப்ராட் போயிட்டேன். ஸோ அங்கே படித்தேன். அங்கே போனதுக்கப்புறம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை மேரேஜ் மேலெல்லாம். லவ்வும் எதுவும் செட் ஆகலை. அப்படியே இத்தனை வருஷம் போயிடுச்சு. அப்புறம் இங்கே வந்தேன், அப்புறம்தான் உன்னை பார்த்தேன். அப்புறமேட்டு அவங்கள்டே சிரிச்சிட்டு, சார் சைட் அடிச்சிருக்கீங்களே,
அப்போ ஏன் சார்? ஏண்டா ஒரு மனுஷன் சைட்டு கூட இடம் அடிக்கக்கூடாது? அடிக்கலாம் சார், ஆனால் எங்கள் பாராட்டு சைட் அடிக்கிற எல்லாரையெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அப்போதைக்கு பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா பார்க்கலாம், அவ்வளோதான். அது ஒரு 5 நிமிஷம் சந்தோஷம், அவ்வளோதான்டா. ஆனால் லவ் அப்படி கிடையாது. லவ்க்காக மட்டும்தான் ஒருத்தருக்காக என்ன வேணாலும் செய்ய தோணும். ஒருத்தருக்காக தன்னையே இழக்கலான்னு தோணும். அப்போ நம்ம டேங் தான் அப்படியே ஜங்குக்கு நிமிர்ந்து பார்க்குறான். அப்போ டேங் தான், அப்போது நான் சைட் அடிக்கலாமா? எது? இல்லை, நான் சைட் அடிக்கலாமா? அது மற்ற பசங்களா? நீ ஏன் சைட் அடிக்கணும்? அதெல்லாம் அடிக்கக்கூடாது. ஏன் சார்? அடிக்கக்கூடாதுன்னா அடிக்கக்கூடாது. என்ன வயசாகுது உனக்கு? சைட் அடிச்சிட்ருக்கா? இதுக்கு முன்னாடி யாராவது பார்த்துருக்கியா? பார்த்துருக்கியா? பார்த்துருக்கேன் சார். சும்மா ஒரு 5 நிமிஷம் பார்ப்பேன், அப்புறம் அதோட அவ்வளோதான். மற்றபடி எதுவும் இல்லட்டையாகும். சைட்டில் அடிக்கக்கூடாது. ஆனால் நீங்கள் சொல்கிறத கேட்கவே மாட்டியா? அடிக்கக்கூடாதுன்னா அடிக்கக்கூடாது. இன்வாடி பண்ண மாட்டேன்னு சொல்லு. சார், அது மற்ற பசங்களை சைட் அடிக்க மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ண எனக்கு. அப்போ நம்ம டேங் தான் அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு ப்ராமிஸ் சார் அப்படின்றான். சரி, இப்போ ஒரு வாய்ஸ் கேட்குது, ஜங்குக்கா. அப்போ நம்ம ஜங்குக்கடி திரும்பி பார்க்குறான். ஏய் ஸ்டெலா, நீ இங்கே? அது நான் தானே கேட்கணும், இது ஏன் வீடு? டேங் உனக்கு தெரியுமா? டேங் உன் பையனா ஸ்டெல்லா? ஆமாம், என் பையன்தான். என்னோட பாசமான என் தங்கமான பையன். உனக்கு டேங் தெரியுமா ஜங்குக்கா? அவன் என்னோட ஸ்டூடெண்ட். ஓ, ப்ரொஃபஸர் ஆகிட்டியா? ஆமாம். பரவாயில்லையே, ஜங்குக்குள்ளே வா, இங்கே நிற்கிறா. இல்லை ஸ்டெல்லா, எனக்கு டைம் ஆகிடுச்சு. டேங் சொல்லவே இல்லை, ஜங்குக் தான் அவனோட ப்ரொஃபஸரா? உங்களுக்கும் சார் தெரியுமாம்மா? ஏன் தெரியாமா? என்னோட காலேஜ் மேட். நல்லாவே பேசுவான் என்கிட்ட, ஆனால் பாதியிலே போயிட்டான். ஜங்குக் தான். ஸ்டெல்லா, நான் கிளம்புறேன், டைம் ஆகிடுச்சு. அப்புறம் டேங்க்கு நேற்று சுடுதண்ணி பட்டிருந்துச்சுல்ல அப்படின்னு நம்ம சொல்ல. ஆமாம், நான் தான் தெரியாமல் கை தவறி கொட்டிட்டேன். அதே வழியோட காலேஜுக்கு போகாதன்னு. இல்லை, கிளாஸ் இருக்குது அப்படின்னு கிளம்பிட்டான். எப்படி இருக்கான்னு வேற தெரில அப்படின்ட்டு டேங்கோட ஹேரை தடவை அப்படின்னு நம்ம ஜங்குக் தான். நான் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டு தான் வந்திருக்கேன். கொஞ்சம் இவனை எந்த வேலையும் பார்க்க விடாதீங்க, வேணுன்னா மெய்டு ஏதாவது அரேஞ்ச் பண்ணிக்கோ. இல்லை ஜங்குக், அதுக்கெல்லாம் கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. மேபி அவங்க இப்போ பண்ணலைன்னா நான் தான் பண்ணணும். சும்மா இருங்க, உங்களால் எல்லாம் முடியாது. சரி, நீங்கள் எல்லாம் நினச்சி கவலைப்படாதீங்க, என்னால் நான் பார்த்துக்க முடியும், நான் பார்த்துப்பேன், நீங்கள் பார்த்துப்போங்க சார். சரி, நான் கிளம்புற ஸ்டெலா, கிளம்புறட்டேன் அப்படின்ட்டு ஜங்குக்கு அப்படியே டேங்கே பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் கண்ணு டேங் மேலே மட்டுமே. டேங்குமே அவங்க அம்மா இருக்கிறத கூட கவனிக்கலை, ஜங்குக்கு மட்டுமே அடித்து பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஜங்குக் தான் காரை ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்கான். அவனோட மனசுக்குள்ள, நான் எதுக்காக டேங்க சைட் அடிக்கக்கூடாதுன்னு சொன்னேன்? நானும் தான் அடிச்சிருக்கேன். ஆனால் அதை அவன் சொல்லும் போது எனக்கு என்னமோ பண்ணிச்சு. ஆனால் இந்த வயசில் சைட் அடிக்காமல் வேறு எந்த வயசில் சைட் அடிப்பாங்க? ஜங்குக், சரியான ஸ்டூபிட்டா. ஸோ இப்போ ஒன் டே பேரண்ட்ஸ் மீட்டிங் தான். நம்ம டேங் தான் அங்கே பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஸோ ஜங்குக் தான் காரிடோரில் நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். டேங் அங்கே வாசலை பார்த்த மாதிரி உட்காந்துருக்கிறத கவனிக்கிறான். ஓய், என்ன பார்த்துக்கிட்டு இருக்கா? அது அம்மா வரேன்னு சொன்னாங்க, இன்னும் வரல. சரி, இங்கே இரு, அவங்க வந்துடுவாங்க சீக்கிரமே. நான் போயிட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன், ஓகேவா? எப்படியோ ஒன் டர்ன் வரதுக்கு நான் டைம் இருக்குது, பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக் அங்கே அவனோட தலையை கோதி கொடுத்துட்டு அங்கேருந்து போகிறான். டேங்க்கு லைட்டாக இப்போ தான் முகத்தில் சிரிப்பே இருக்கு.
ஸோ இப்போ ஜங்குக் தான் அப்படியே ஸ்டாஃப் ரூம் போகிறான். ஸோ ஒரு ப்ரொஃபஸர் தான், நீங்கள் அவங்ககிட்ட ரொம்ப நல்லா பேசுகிறீங்க போல ஜேகே. என்னமோ அவனை பார்க்கும்போது எனக்கு என் ஃப்ரெண்டு கூட இருக்க மாதிரியே ஃபீலாக இருக்கு. ஓ அது மட்டும்தானா? ஏன் நீங்கள் என்ன நினச்சிங்க? நான் எதுவுமே யோசிக்கலை. எல்லா டீச்சர்ஸும் ப்ரொஃபஸர்ஸும் அவங்கவுங்க ஸ்டூடெண்ட்ஸ் கூட இப்படி இருப்பாங்களான்னு தெரியாது, இவ்வளோ அந்யோன்யமாக ஜென்யூனாக. அப்போ நம்ம ஜங்குக் லைட்டாக நம்ம அவங்க பார்த்துட்டு ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே திரும்பி அந்த ப்ரொஃபஸரை பார்க்க. ஆனால் அவங்க அம்மா அவனை வளர்க்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. பரவாயில்ல தெரியுமா, அவனை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காங்க. அப்பா இல்லாத பசங்கள்லாம் ஸ்டடீஸை பாதிலேயே ஸ்டாப் பண்ணிவிட்டு தப்பான வேலைக்கு போகிற இந்த காலத்தில் அவங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு அவனை இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க. சீரியஸாக அவனுக்கு மட்டும் அம்மா ஒழுங்கா இல்லை, அவனால் இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்க முடியாது. கண்டிப்பாக காலேஜாக வந்திருக்க மாட்டான். இப்போ அவனே பார்த்துக்கிறான். அவனுக்கு லைஃப் எப்படி வாழணும்னு தெரியுது. எங்கே பொறுத்து போகணுமா அங்கே பொறுத்து போகிறான், எப்போ படிக்கணுமா அப்போ படிக்கிறான். ஆனால் மற்றவங்க கூட பேச ஜெல்லாக மாட்டிக்கிறான். ஆனால் சார் நீங்கள் வந்ததுலேருந்து உங்ககிட்ட பேசுகிறான், சிரிக்கிறான், நல்லா பழகிறான், நல்லா ஜெல்லாக இருக்கான். என்னமோ நீங்கள் அவனை மாற்றிட்டீங்க. எனக்கும் தெரியல, அவன் என் ஃப்ரெண்டுன்ற பையன் காரணத்துக்காக தான் நான் அவன்கிட்ட கொஞ்சம் க்ளோஸாக இருக்கணும்னு நினச்சேன். ஆனால் போக போக என்னமோ அவனும் கொஞ்சம் வித்தியாசமாக தெரிகிறான் என் கண்ணுக்கு. அது சரிதான் சார், ரொம்ப வித்தியாசமான பையன்தான். அப்போ ஜங்குக் தான் அப்படியே பார்த்துட்டு அவன் மனசுக்குள்ளே, நான் சொல்கிறது உங்களுக்கு புரிய வாய்ப்பே இல்லை சார், நான் சொல்கிறது வேறு விதமாக. ஸோ இப்போ அவங்களோட அம்மாவும் அப்படியே வராங்க. ஸோ நம்ம அவங்க அப்படியே சிரிச்சுட்டே போயிட்டு அவங்க அம்மா ஹக் பண்ணுறான். இப்போ கிளாஸ்க்குள்ளே தான். ஸோ நம்ம அவங்களோட கிளாஸ் ப்ரொஃபஸர் தான் நம்ம அவங்க அம்மாட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஜங்குக் அப்படியே உள்ளே வரான். ஸோ இப்போ அந்த சார் தான், ஜேகே இங்கே வா. சொல்லுங்கள் சார். அப்படியே நம்ம ஜேகே வந்து நிற்க சாப்பிட்டு அவங்க தாடி ஜங்குக்கு பார்த்து சிரிக்கிறான். ஸோ நம்ம ஜங்குக்கு எதுவுமே பேசல, அமைதியாக இருக்கான். இவர் வந்ததுக்கப்புறம் தான் டேங் நிறையா மாறிட்டான். அவன் முதலேருந்தே நல்லா தான் படிப்பான், ஆனால் இப்போல்லாம் ரொம்ப நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறான். ஃபர்ஸ்ட்லாம் வெறும் எக்கனாமிக்ஸில் மட்டும்தான் ரொம்ப ரொம்ப நல்ல மார்க்ஸ் எடுத்துகிட்டு இருந்தான். அப்புறம் மற்ற எல்லா சப்ஜெக்ட்லேயும் ரொம்ப கம்மியான மார்க்ஸ். என்ன எதுன்னு ரொம்பவே இது பண்ணோம். அப்புறம் தான் தெரிஞ்சுது ப்ராப்ளம் சப்ஜெக்டில் கிடையாது, சொல்லி கொடுக்குற ப்ரொஃபஸர்லன்னு. அப்போ நம்ம டேங் தான் அப்படின்னு வந்து ஜங்குக்கை பார்க்குறான். மிஸ்டர் ஜேகே எந்த கிளாஸ் எடுத்தாலும் டேங் அதில் நல்ல மார்க் எடுக்கிறான். அதே மற்ற ப்ரொஃபஸர் எடுத்தா அவங்ககிட்ட அந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. ஸோ ஜேகேவே பர்சனலாக டேங்க்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு எல்லா சப்ஜெக்ட்டுமே. ஸோ இந்த தடவை மார்க் எல்லாமே நல்லா தான் பண்ணியிருக்கான். இப்போ டேங் இவ்வளோ நல்ல மார்க் எடுத்திருக்க காரணமே ஜங்குக் தான். இப்போ ஸ்டெல்லா அப்படியே திரும்பி ஜேகேவை பார்க்குறா. ஸோ ஜங்குக்கும் அப்படி பவ் பண்ணுறான். ஸோ அப்படியே இப்போ வெளியே நம்ம டேங், ஜங்குக், நம்ம டேங்கோட அம்மான்னு 3 பேர் நின்றுட்டுருக்காங்க. ஸோ நம்ம டேங் தான், அம்மா இங்கேயே இருந்துட, நான் அட்டண்டன்ஸ் ஷீட்டில் சைன் பண்ண மறந்துட்டேன், போய்ட்டு சைன் பண்ணிட்டு வந்துடுறா அப்படின்ட்டு டேங் தான் அப்படியே அங்கேருந்து ஓடுறான். ஸோ நம்ம ஜங்குக்கும் டேங்கோட அம்மாவும் அங்கே நின்றுட்டுருக்காங்க. ஸோ நம்ம டேங் அம்மா போகிற டேங்கை பற்றி லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, நான் ஒன்று கேட்கட்டா ஜேகே? கேளுஸ்டலா, என்ன என்கிட்ட என்ன தயக்கம்? நானோட ஓல்டு ஃப்ரெண்ட். பட் இதை கேட்க எனக்கு கொஞ்சம் ஆக்வர்டாக தான் இருக்கு. பட் இப்போ நான் கேட்குறது சரியாக இருக்கும். என்ன கேளு, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? சப் ஜங்குக் தான். ஸ்டெல்லா லூஸா நீ? பைத்தியம் மாதிரி பேசுகிற, வாய்ப்பே கிடையாது. நான் எனக்காக கேட்கலடா சிக்கி, புரிஞ்சுக்கோ. நான் டேங்காக மட்டும்தான் கேட்குறேன். பார்த்தல அவங்க கூட எவ்வளோ அட்டாச்சாக இருக்கான்னு. நீயும் கல்யாணமே பண்ணிக்கல, ஸோ எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோடா. என் பையனுக்கு ஒரு நல்ல அப்பாவா, ஒரு நல்ல மோட்டிவேஷனாக கூடயே இருடா. இப்போவும் சொல்கிறேன் ஜேகே, நான் இது எனக்காக கேட்கல, டேங்காக. டேங் இவ்வளோ ஹாப்பியாலாம் இருந்ததில்ல. கிம் அவனை இது வரைக்கும் ஹாப்பியாக இருக்க விட்டதே கிடையாது.
சின்ன வயசில் கிம் டேயாங்க கில் பண்ணவே பார்த்துருக்கான். டேயாங்க்கு அதுலேருந்து ரொம்ப பயம். ஒவ்வொரு வாட்டியும் அவன் அப்பாவை பார்த்து ரொம்ப பயப்படுவான். ஆனால் உன்கிட்ட ரொம்ப ஹாப்பியாக இருக்கான் டேயாங். நீ எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்ட எனக்கு ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கும்னு இல்லை. டேயாங்க்கு ஒரு நல்ல அப்பாவாக நீ இருப்ப நம்புகிறேன். அதுக்காக தான் நீ யோசிச்சு முடிவெடு, சரியா? சாப்பிட்டேன் அப்படியே ஓடி வரான். அம்மா சைன் பண்ணிட்டேன் போகலாமா? போகலாண்டாவா அப்படின்ட்டு நம்ம டேயாங் கையை பிடிச்சிட்டு டேயாங்கோட அம்மா இழுத்துட்டு போகிறாங்க. ஸோ அப்போ நம்ம ஜங்குக் தான் அப்படியே டேயாங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம். டேயாங் ஒரு பக்கம் திரும்பி ஜங்குக்கை பார்த்து சின்ன சிரிப்போட அந்த காரில் இறங்கி போகிறான். ஸோ இப்போ அப்படியே அன்னைக்கு ஈவினிங் நம்ம ஜங்குக் அவனோட வீட்டில் அவனோட பெட்டில் படுத்துட்டு இருக்கான். ஒரு வேளை டேயாங் இதுதான் நம்மக்கிட்ட சொன்னானா, நம்மளுக்கு கூடயே இருக்க சொல்லி. டேயாங்கோட மெமரிஸ் எல்லாம் வந்து போகணும், அவங்க அம்மா பேசுகிற மெமரிஸும் வந்து போகணும். நான் இதை டேயாங்காக பண்ணுறது சரிதான், அவனுக்காக என்ன வேணாலும் செய்வேன். ஸோ இப்போ ஜங்குக் தான் அவனோட வீட்டில் இருக்கான். அவன் பேரண்ட்ஸ் முன்னாடி என்ன பேசுகிற? இங்கே பாரு ஜங்குக், அவங்க ஆல்ரெடி மேரீடு. உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணுன்னா நான் உனக்காக பொண்ணு பார்க்குறேன்டா. நீ இப்படி ரெண்டாம் தரமாலாம் வேணாம், எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல. அம்மா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, நான் இதை செய்கிறது டேயாங்காக மட்டும்தான். யார் டேயாங்? அவனுக்காக நீ எதுக்கு செய்யணும்? அம்மா அது அவங்களுக்கு சொன்னால் புரியாது. அவனை செய்வேன், நான் கல்யாணம் பண்ணிப்பேன். கல்யாணம் பண்ணிட்டேன்னா அங்கேயே போயிடு. எனக்கு ஒரு பையனே இல்லைன்னு நினச்சிக்கிறேன். முதல்ல கல்யாணம் வேண்டாம் வேண்டான்னு அவங்களை இவ்வளோ வருஷம் விட்டுட்டேன். இப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், ஆனால் ஒருத்திக்கு ரெண்டாவது புருஷனாக இருக்க போகிற. வெக்கமா இல்லை? அம்மா நான் பண்ணுறது எல்லாமே டேயாங்காக, டேயாங்கோட நல்லதுக்காக மட்டும்தான். அவனை தாண்டி என்னால் எதையும் யோசிக்க முடியல. நீங்கள் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலைனாலும் எனக்கு டேயாங், நான் உனக்காக இதை செய்வேன், கண்டிப்பாக செய்வேன். ஸோ இப்போ அங்கே கட் பண்ணி இப்போ ஓப்பன் பண்ணா ஸோ டேயாங் காலிங் பெல் அடிச்சுட்டே இருக்குன்னு கீழே இறங்கி ஓடி வந்துக்கிட்டு இருக்கான். ஸோ வந்து டோர் ஓப்பன் பண்ணுறான். ஸோ அவங்களோட அம்மா சிரிச்சுட்டே உள்ளே வராங்க, கையில் ஒரு மாலையோட. ஸோ பக்கத்தில் தான் நம்ம ஜங்குக் நிற்கிறான், அவன் கையிலையும் மாலை இருக்கு, ஸோ பொக்கேவும் இருக்கு. ஸோ நம்ம அவங்க தான் ரெண்டு பேரையும் அரண்ட மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஜங்குக் தான் டேயாங் அது என்னது இது மாம், என்னது இது? ஜேகே சார் இங்கே? இனிமேல் ஜேகே சார்லாம் இல்லை, ஜேகே உனக்கு அப்பா. எது? இதுக்கப்புறம் ஜேகே உனக்கு ஸ்டெப் டேட். நான் ஜேகேவை மேரேஜ் பண்ணிட்டேன். மாம் என்ன பேசுகிறீங்க நீங்கள்? பைத்தியமா? உங்களால் இப்படி பண்ண முடியும்? இன்னும் நீங்கள் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்ட்டு டேயாங் தான் அவங்க அம்மா கையில் இருக்க ரிங் அப்படியே பறிக்கிறான். டேயாங் என்ன பண்ணுற? ஸோ அப்போ நம்ம ஜங்குக் தான் நம்ம டேயாங் அப்படியே பிடிச்சிட்டு டேயாங் என்னாச்சு? என்னடா என்ன சார் பண்ணியிருக்கீங்க? என்ன பண்ணியிருக்கீங்க? டேயாங் நீ கேட்டல, நான் உன் கூடயே இருக்கணும்னா நான் உன் கூடயே இருப்பேன் இனிமே மயிறு அப்படின்ட்டு இந்த பக்கம் நம்ம டேயாங் தான் ஜங்குக்கு பிடிச்சி தள்ளி விட்டுடுறான். ஸோ ஜங்குக் போயிட்டு அங்கே சோஃபாவில் விழுந்துடுறான். ஸோ நம்ம அவங்களோட அம்மா தான் ஜங்குக்கு போய் தூக்கி விடுறாங்க. அவங்க தான் அங்கே இருக்கிற பொருள் எல்லாத்தையும் கீழே தள்ளி விட்டு உடச்சிக்கிட்டு இருக்கான். ஸோ ஜங்குக் அவனை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுறான். கையை விட என்கிட்ட வந்த அப்படின்ட்டு திருப்பி எல்லாத்தையும் போட்டு உடைக்க ஆரம்பிக்கிறான். ஸோ டேயாங் தான் அப்படியே ஸ்டெப்ஸ் ஏறி அவன் ரூம்குள்ளே போகிறான். ஸோ ஜங்குக் அப்படியே அவன் பின்னாடியே போயிட்டு ரூம் டோரை நாக் பண்ணிட்டே அங்கேயே வந்து நின்றுட்டுருக்கான். டேயாங் கதவை திறட்டே, என்ன பண்ணுற? இப்போ எதுக்கு இவ்வளோ கோவப்படுற? கதவை திற. இங்கேருந்து போயிருங்க சார், இங்கேருந்து போயிருங்க.
நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கல சார். நீங்கள் இங்கேருந்து போயிடுங்க. டேங், நான் எல்லாமே உன் நல்லதுக்காக தான்டா பண்ணேன். நீ கேட்டது தானே நான் பண்ணியிருக்கேன். நான் இதை கேட்கவே இல்லை. நான் இப்படி கேட்கவே இல்லை. நான் கேட்கல. உங்களை என்னால் இப்படி பார்க்க முடியாது. கண்டிப்பாக முடியாது சார். நீங்கள் வந்து போயிருங்க. எனக்கு உங்களை பார்க்க வேண்டாம். டேய், கோவப்படாத. நான் வந்துட்டு சொல்லாமல் செஞ்சுட்டேன்னு எனக்கு கோவமா? நீங்கள் எதுக்கு சார் இதை பண்ணீங்க? நான் இது உங்கள்கிட்ட எதிர்பார்க்கல. ஸோ ஜங்குக்கு தான் என்ன சொல்கிறதுனே தெரில. ஸோ அப்படியே நைட்டுமே ஆயிடுது. அவங்க அப்படியே அந்த டோருக்கிட்டேயே அழுதுகிட்டே அப்படியே தூங்கிட்டான். இந்த பக்கம் ஜங்குக்கு தான் அவன் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு அப்படியே எழுந்திரிச்சு அவன் ரூமுக்கு தான் போகிறான். ஸோ அங்கே நம்மகிட்ட அவங்களோட அம்மா தான் ரூமை ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணிவிட்டு அவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. ஸ்டெல்லா, என்னது இதெல்லாம்? என்னாச்சு ஜங்குக்? இன்னைக்கு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நைட். அசிங்கமாக இல்லை உனக்கு இப்படி பேசுகிறதுக்கு? ஸ்டெல்லா, நான் ஆல்ரெடி சொல்லி தான் மேரேஜ் பண்ணேன். நான் இந்த கல்யாணம் பண்ணுற ஒரே காரணம் டே மட்டும்தான். அவன் சந்தோஷத்துக்காக மட்டும்தான். உன் மேலே எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. செக்கே, என்னதான் இருந்தாலும் ஃபார்மாலிட்டி. நான் உன்னை எந்த ஃபார்மாலிட்டி விதமாகவும் கல்யாணம் பண்ணலை. நான் உன்னை ஜஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டேன் என்னோடய ஒய்ஃபா. ஏன்னா அப்போ தான் அவனுக்கு என்னால் ஃபாதராக இருக்க முடியும்ன்ட்டு. அவனுக்கு நான் ஒரு கார்டியனாக இருக்கணும்னு நினச்சேன். அவனுக்கு கூட இருந்து பார்த்துக்கணும்னு நினச்சேன். அவ்வளோதான். நீ நீ என்கிட்ட இப்படி நெருங்கி வர்றதை என்னால் பொறுத்துக்க முடியாது. நான் டேங்காக மட்டும்தான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன். சொல்லி தான் பண்ணேன். நீங்கள் ஏறு, நான் ஹாலில் படுக்கிறேன். ஜங்குக், வேண்டாம், நீங்கே படுத்துக்கோ, ஒன்றும் ஆகாது. ஒரு தேவையில்லை ஸ்டெல்லா, எனக்கு எதுவும் வேணாம். நீ இப்படி இருப்பேன்னு நினைக்கல ஸ்டெல்லா அப்படின்ட்டு அவன் பெட்ஷீட் பில்லவை எடுத்துகிட்டு அங்கே இந்த ஹாலுக்கு போயிடுறான். ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆயிருக்கும். நம்ம ஜங்குக் தான் டேங் ரூம் அப்படியே நாக் பண்ணுறான். டேங் அப்படியே ரூம் விட்டு வெளியே வரான். ஜங்குக் முகத்தே பார்க்கலாம் அவன். டே, என்னாச்சு டே? என்ன பாரு டே அப்படின்ட்டு டேங் கையை பிடிக்க டேங் ஜங்கு கூட கையை உதறிட்டு அங்கே இருந்து நடக்கிறான். அவங்க அம்மாட்டையும் பேசலை, அவன் ஜங்குக்கிட்டேயும் பேசலை. கிளம்பி ஸ்ட்ரெயிட்டாக காலேஜுக்கு போயிடுறான். ஸோ இப்போ காலேஜில் தான் ஜங்குக்கு அப்படியே கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்க. டேங்கு கிளாஸை கவனிக்கிறான். ஆனால் ஜங்குக்கு உருவாட்டி கூட பார்க்கவே இல்லை. ஸோ ஜங்குக் தான் டேங்கை கூப்பிடுறான். டேங் சார், நம்ம ஜங்குக் தான் லெசன்ஸ்லேருந்து கொஷின் கேட்க டேங் அப்படியே ஆன்சர் பண்ணிகிட்ருக்கான். ஸோ நம்ம டேங் தான் எதுவுமே பேசல. ஆனால் இது வரைக்கும் டேங் முகத்தில் இல்லாத ஒரு கோபம் இப்போ அவன் கண்ணில் தெரியுது ஜங்குக்கு. அவன் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அமைதியாக இருக்கான். இந்த மாதிரி டேஸஸ் எல்லாமே ஸ்கிப் ஆகிருக்கும். அவங்களோட அம்மாவும் அவங்ககிட்ட பேச ட்ரை பண்ணியிருப்பாங்க, ஆனால் பேசியிருக்கவே மாட்டான். ஜங்குக்கு அதுக்கு மேலே அவனை நிறைய தடவை ஸ்டாப் பண்ணிலாம் பேச ட்ரை பண்ணியிருப்பான். பட் அவங்க ஒவ்வொரு வாட்டியும் ஜங்குக்கு கையை உதறி விட்டுட்டு அங்கேருந்து அவன் நடந்து போவான். ஸோ இப்போ அந்த பொலிட்டிஷியனோட பையன்தான், ஹே இங்கே வாடா அப்படின்னு சொல்ல நம்ம தான் அப்படியே நடந்து அந்த பசங்கக்கிட்ட தான் போகிறான். என்னடா பார்த்துட்டு கண்டுக்காமல் போயிட்டுருக்கா என்ன? நான் அதுக்காக உங்களை பார்க்கணும். பாடுறா, புள்ள பூச்சிக்கு வாயெல்லாம் வருது. எல்லாம் அந்த ஜேகே இருக்கிற திமிரு தான்ல, அவனை அடக்கிட்டா இவன் அடங்கிடுவான்டா. அவன் இல்லாத வரைக்கும் இது பல்ல பிடுங்கின பாம்பு மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ பாரு நம்மளை பற்றி சீருது. சபை இன்னொருத்தன் தான், மச்சான் இப்போ இங்கே ஒன்றும் ஜேகே கிடையாது. ஸோ நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அவனை, இல்லைடா அப்படின்ற மாதிரி அவங்களோட ஷோல்டரில் அந்த பையன் கை வைக்க இன்னொருத்தன், டேய் இப்போ இந்த ஜேகே ப்ரொஃபஸர் மட்டும் இல்லைடா இவனுக்கு அப்பா, புரியல, டேடி, ஸ்டெப் டேடி இல்லட்டே. உங்கள் அம்மா அவனை 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களாமே, உண்மையாவா? அப்போ இந்த ஜேகேக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா உங்கள் அம்மா இன்னொரு கல்யாணமும் பண்ணிப்பாங்களாடா?
இல்லைடா, அந்த ஜேகே இவங்க அம்மா கழட்டி விட்டு இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ணிப்பான். சும்மா எதுக்காவது போயிருப்பான் அப்படின்ற மாதிரி அந்த பசங்க ஜேகே பற்றி ரொம்ப தலைக்குறைவாக பேசிகிட்டு இருக்காங்க. டேங் தான் என்ன நினச்சானோ அந்த பையன் கையை அப்படி டக்குன்னு முறுக்கிடுறான். எது 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 ஜேகே அவனால் அவன் இவன்றா அவர் நம்ம ப்ரொஃபஸர் ஞாபகம் இருக்கா அவனுக்கு அப்படின்ட்டு தவடாலே நாலு கொடுக்குறான். ஸோ அந்த பசங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா டேங் இப்படிப்பட்ட பையன் கிடையாது, ரொம்ப சாஃப்டான பையன். ஆனால் அவனுக்கு கோவம்லாம் வரும், ஆனால் யார் மேலேயும் கோவத்தை காட்ட மாட்டான். இப்போ இருக்கிற அவங்களோட நிலைமைக்கு அவனால் அமைதியாக இருக்க முடியல. அன்னைக்கே உன்னை வார்ன் பண்ணி விட்டார்ல அவர், திருந்துறியா. அப்போ மற்ற பசங்க இது பண்ண நம்ம டேங் தான் அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறான். ஸோ அவங்க ஒரு காரிடோர் சைடில் இருந்திருப்பாங்க, இப்போ கிரவுண்டுக்கே வந்துட்டாங்க. ஸோ நம்ம டேங் தான் ஓடிட்டு இருக்கும்போது கீழே இருந்து கையில் ஏதோ ஒன்று எடுத்து வைக்கிறான். ஸோ அப்போ அந்த பசங்க அதை பார்த்து நிற்க டேங் தான் இப்போ அப்படியே சிரிச்சுட்டு அவன் கையில் இருக்க அந்த ராடை தான் பார்க்குறான். ஸோ இப்போ அந்த பசங்க வர நம்ம டேங் தான் அந்த ராடை வச்சு அவங்க கையில் தலையில் காலில்னு ஸோ அவங்களால அடுத்து அட்டாக்கே பண்ண முடியாத அளவுக்கு அந்த பசங்களை மொத்தமாக அடித்து போட்டுடுறான். ஸோ இப்போ இதை ஜங்குக் பார்த்துருப்பான். ஸோ இப்போ நம்ம டேங் கிட்ட தான் அப்படியே ஓடி வரான். அவர் என்ன வேணாலும் பண்ணுவார், அது அவர் இஷ்டம். அதை பற்றி கேட்குறதுக்கு உனக்கு ஒரு மயிர்லேயும் இல்லை. இதுக்கப்புறம் அவரை பற்றி தப்பாக பேசுகிறத நான் பார்த்தேன். அவன்கிட்ட தான் அப்படியே ஓடி வரான். அவன் ஓடி வரும்போது பார்க்குறான் அவங்க ரொம்ப வெறித்தனமாக அடிச்சுக்கிட்டு இருக்கான். டே ஸ்டாப் அப்படின்ட்டு அவன் கையில் இருக்கிற ராடை டக்குன்னு பிடிச்சி இழுத்து கீழே போட்டுடுறான் அந்த ராடை. அப்போ நம்ம டேங் தான் யோ இதுக்கு உனக்கு சம்மந்தமே இல்லை விலகு அப்படின்னு மாதிரி சொல்ல நம்ம டேங் சீக்ஸ்லேயே அவங்க பல்லாரும் நிறைஞ்சிடுறான். ஸோ நம்ம டேங் தான் ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கோவத்தோட அவனுக்கு இருக்கிற வழி அவனால் சொல்லவும் முடியாமல் ரொம்ப ஒரு மாதிரி திணறிக்கிட்டு இருக்கான். என்ன பண்ணுற, நீ இப்படி மாறுவ நான் நினைக்கலட்டே, நீங்களும் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கல சார். என்னால் உங்களை எதுவும் பண்ண முடியலைல்ல, அதான் உங்களுக்கு பதிலாக இவனுங்க வாங்குறானுங்க, அவ்வளோதான் அப்படின்ட்டு அவங்க அப்படியே அங்கேருந்து சொல்லிட்டு போகிறான். அதுக்கப்புறம் தான் பிரின்சிபல் கூப்பிட்டு விட்டுருப்பாரு. ஸோ ஜங்குக் இப்போதைக்கு அவங்களோட ஸ்டெப் டேட், ஸோ அவனோட கார்டியனுமே அவன் தான். ஸோ ஜங்குக்கையும் சேர்த்து கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டு இருந்திருப்பாரு. ஸோ இப்போ இதை தான் நம்ம ஜங்குக் அப்படின்னு நினச்சிட்டு அவன் கண்ணை அப்படியே வைப் பண்ணிவிட்டு உக்காந்துட்ருக்கான். இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. ஸோ நம்ம அவங்களோட அம்மா தான் குக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஜங்குக்கிட்ட அப்படியே கிச்சனுக்குள்ளே வந்துட்டு, ஓ நீ குக் பண்ணிட்டியா? ஆமாம் என்னங்க அப்படின்ட்டு டிஃபன் பாக்ஸ் அப்படியே எடுத்து நீட்டுறாங்க. ஸோ இப்போ அப்படியே நம்ம ஜங்குக் தான் பார்க்குறான். அந்த டிஃபன் பாக்ஸ் அது டேங்குக்கா. அப்போ ஜங்குக் அப்படியே அந்த டிஃபன் பாக்ஸை எடுத்துட்டு அப்படியே பார்க்குறான். இதில் பீனட்ஸ் இருக்கு. ஆமாம், ஆனால் டேங்குக்கு பீனட்ஸ்னால் அலர்ஜி ஆச்சு. அப்போ டேங்க நம்ம தான் அச்சோ ஆமாம்ல, நான் எப்படி இதை மறந்தேன், உனக்கு பீனட்ஸ் பிடிக்கும்ல, நான் உனக்கு செய்கிறேன்ட்டு டேங்கு அதே செஞ்சிட்டேன். இப்போ என்ன பண்ணுறது? இட்ஸ் ஓகே, நான் டேங்க்கு கேன்டீனில் தான் வாங்கி கொடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு ஜங்குக்கு அப்படியே அந்த பாக்ஸை வச்சுட்டு அவன் பாக்ஸ் மட்டும் அவன் எடுத்துக்கிறான். ஸோ நம்ம ஜங்குக் தான் அப்படியே வரான். ஸோ டேங்க பார்த்தா டேங்க அப்படியே போய் இறங்கி வெளியே போகிறான். ஸோ ஜங்குக் தான் அப்போ நம்ம டேங்களே நிற்கிறான். டேங் இங்கே வா, நம்ம டேங்குமே பேசலாமே தான் அங்கேயே நிற்கிறான். ஜங்குக் போயிட்டு அவங்க கையை பிடிச்சடி கூட்டிகிட்டு வர டேங் தான் அப்படியே அவன் கையை உதறி விட ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏய் வா உட்கார், என்ன பிரச்சனை உனக்கு, எதுக்காக அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கட்டே, எனக்கு உன்ட்டு பேச விருப்பம் இல்லை. இங்கே பாரு, நான் ப்ரொஃபஸர், அதெல்லாம் காலேஜில், இங்கே இப்படிலாம் பண்ணனா நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். டேய் என்னடா பேசுகிற, நான் உன்னோட வாயை மூடிடுறேன்.
நீ என்னோட அப்பா கிடையாது, நீ ஸ்டெப் டாடும் கிடையாது, நான் அப்படி பார்க்கவே மாட்டேன். இன்னொரு வாட்டி அந்த மாதிரி சொல்லாத. ப்ரொஃபஸர்னு கூட பார்க்க மாட்டேன், வாயை உடைச்சிருவேன். ஸோ அப்போ டேங்கோட அம்மா தான், டேங் என்ன பேசிக்கிட்டு இருக்க ஜேகே கிட்ட, நீங்கள் வாயை மூடுங்கம்மா. என்னம்மா இது, அப்பா விட்டுட்டு எப்படிம்மா? இங்கே பாருடா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உனக்காக தான். சும்மா எனக்காகன்னு சொல்லாதீங்க சார். எனக்காக நீங்கள் இதை பண்ணியிருக்கவே வேண்டாம். நான் இதை கேட்கல உங்ககிட்ட, நான் இப்படி கேட்கல, எனக்கு இது பிடிக்கல, என்ன விடுங்க, நான் போகணும் அப்படின்னு நம்ம டேங்க அப்படியே அங்கேருந்து எந்திரிச்சு போக. ஸோ இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டேஸஸ்லாம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நம்ம டேங் தான் கிச்சனில் குக் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ பக்கத்தில் தான் அவங்க அம்மாவும் நின்று குக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஜங்குக் தான் இப்போ கிச்சன் சைடு வந்துட்டுருக்கான். ஸோ நம்ம டேங் தான் அப்படியே ஜங்குக் வர மாதிரி இருக்குன்னொன்னே அவன் அப்படியே குக் பண்ணதெல்லாம் டக்கு டக்குன்னு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ இப்போ டக்குன்னு நம்ம டேங் தான் அப்படி நம்ம கத்த ஜங்குக்கு அப்படியே டக்குன்னு உள்ளே ஓடி வரான். என்னாச்சு அப்படின்னு நம்ம இது பண்ண. இப்போ நம்ம அவங்களோட அம்மா கையிலேருந்து கத்தி அப்படியே கீழே விழுகுது. ஐம் சாரிடா தெரியாமல் தான் திரும்பினேன், ஜங்குக்கு வரான்னு நினச்சி திரும்பினேன், தெரியாமல் கைப்பற்றுச்சுடா, சாரிடா பரவாயில்லம்மா விடுங்க அப்படின்ட்டு டேங் சொல்லிட்டு அப்படியே போகிறான். ஸோ நம்ம ஜங்குக்கு தான் கையை உதறாத, மயக்க வந்துடும், இல்லை விடுங்க நான் பார்த்துக்கிறேன், உதறாதன்றல அப்படின்ட்டு ஜங்குக்குடி டேங் கையை பிடிச்சிட்டு அப்படியே நம்ம டேங்க ஹாலுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். என்னட்டே பார்த்து வேலை பார்க்க மாட்டியா? இல்லை தெரியாமல் நடந்துருச்சு, சித்தனை வாட்டி சொல்லியிருக்க, இப்படி பண்ணா தானே, எதுக்காக என் மேலே இவ்வளோ அக்கறை காட்டுற? இப்படி அக்கறை காட்டிட்டு எங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணியிருக்கா, நான் என்னடா சொல்லுவேன் உனக்கு? டேய் பேசாதா, உங்கள் அம்மா கதில் கேட்ட போதா, கேட்கட்டுமே. அப்போ நம்ம அவங்களோட அம்மா தான் அப்படியே ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து கையில் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ நம்ம ஜங்குக் தான் காட்ட, இல்லை முடியாது, காட்டுடா அப்படின்ட்டு அவங்களோட கையில் அப்படியே கட்டு போட்டு விடுறான். எங்கள் பேரட்டே இனிமே பார்த்து வேலை பார்க்கணும், சரியா? இது மாதிரி நடக்கவே கூடாது. அப்போ நம்ம டேங்க அப்படியே பொறுமையாக மறுபடியும் கிச்சனுக்கே போகிறோம். ஸோ நம்ம ஜேக்கும் இப்போ பின்னாடியே போகிறான். டேங்க அம்மாவும் குக் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ அவங்களும் அப்படியே கிச்சனுக்குள்ளே தான் போகிறாங்க. ஸோ டேங் தான் விஷுவலைஸ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஜங்குக் தான் கை அடிபட்டிருக்குல்ல, எதுக்காக இப்படி பண்ணுற? இல்லை எனக்கு வீடு இப்படி இருக்கிறது சுத்தமாக பிடிக்கல, எனக்கு வீடு இப்படி இருந்தால் பிடிக்காது, நான் க்ளீன் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் பண்ணுறேன், என் வேலையை நான் பார்த்துப்பேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருங்க, எனக்கு அது போதும் அப்படின்ட்டு டேங் சொல்லிவிட்டு அப்படியே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ இப்போ அவன்லேருந்து அப்படியே அவங்க பேக் பண்ணதை எடுத்து வெளியே வச்சுட்டு ஸோ அதை அப்படியே எடுத்து கட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நம்ம ஜங்குக் தான் பார்த்துட்ருக்கான். இவங்க 2 பேரும் வேலை பார்த்துட்ருக்காங்க. ஜங்குக் தான் அப்படியே ஃபோன் நோண்டிகிட்டே நின்றுட்டுருக்கான். ஸோ நம்ம அவங்களோட அம்மா தான் ஸோ அப்படியே வந்து ஃபுட்டெல்லாம் வந்துட்டு எடுத்து பிளேட்டில் வச்சுட்டு அந்த சூடான ட்ரேவை அப்படியே இந்த விஷுவல் வாஷ் பண்ணுற இடத்துக்கிட்ட தான் கொண்டு போயிட்டுருக்காங்க. ஜங்குக் ஒரு நிமிஷம் என்ன நினச்சானோ அப்படின்னு வந்து பார்க்குறான். ஸோ அவங்க அம்மா அந்த ட்ரேவை எடுத்துகிட்டு அந்த சிங்கிட்ட போயிட்டுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அவங்களோட அம்மா தான் டேங் அப்படின்னு நம்ம கூப்பிட அவங்க அப்படியே திரும்புகிறான். ஸோ டக்குன்னு நம்ம அவங்க அப்படியே அதுக்கு ஆப்போசிட் சைடில் அப்படியே யாரோ இழுத்து விடுற மாதிரி இருக்கு. ஸோ நம்ம அவங்க அப்படியே திரும்பி பார்க்குறான். ஸோ ஜங்குக் தான் சுட்டுச்சா? சுட்டுச்சாடா? இல்லை ஸ்டெல்லா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன நீ கேர்லெஸ்ஸாக இருக்க? இப்போ தான் உன் கையில் அடிபட்டுச்ச, என்ன ட்ரை பண்ணுற நீ? எனக்கு புரியல. இல்லை ஜங்குக், நான் அது சிங்கில் போடணுன்னு நகர சொல்லி தான் கூப்பிட்டேன். சிங்கில் போடணுன்னா அந்த பக்கமே நீ போட்டிருக்கலாம், அவன் கைக்கிட்ட எதுக்கு எடுத்துகிட்டு வந்த? எனக்கு சுத்தமாக பிடிக்கல ஸ்டெல்லா, நீ இவ்வளோ கேர்லெஸ்ஸாக ஒர்க் பண்ணுறத. பண்ண பிடிக்கலன்னா பண்ணாத, என்கிட்ட அவங்க கஷ்டப்படுத்திட்டு இருக்காத
அப்படின்ட்டு இங்கே ஜங்குக்கு அப்படியே சொல்லிட்டு போகிறான். ஸோ நம்ம டேயாங் தான் என்னாச்சு உனக்கு, எதுக்காக என்ன இப்படி பேசிட்டு போகிறாரு. ஸோ அவங்க அம்மா எதுவுமே இது பண்ணல. ஜங்குக்கு ஒரு கிளாஷ் பார்த்துட்டு அப்படியே அவங்க அந்த தூக்கி சிங்கில் போட்டுட்டு அவங்க ஹேண்ட் அப்படியே வாஷ் பண்ணிட்டாங்க வந்து போகிறாங்க. ஏன் இவர் இப்படி கத்திட்டு போகிறாரு, எதுவும் அம்மா வேணும்னு பண்ண வந்த மாதிரி தெரியாமல் தானே பண்ணாங்க, எதுக்காக இப்படி கத்திட்டு போகிறாரு அப்படின்ற மாதிரி அவங்க தான் யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டேஸ் ஸ்கிப் ஆகுது. ஸோ இப்போ அவங்க அம்மா தான் டேயாங் வாடா வெளியே போகலாம். எதுக்குமா, நான் வரல ப்ளீஸ்டா, நான் ஜங்குக்கு மேரேஜ் பண்ணக்கப்புறம் எங்கேயுமே போகல சேர்ந்து ஃபேமிலியாக ஒன்றா போகலான்டா. அம்மா வேண்டாம், அவர் பேச்சு இழுக்காத, அந்த ஆள் பேச்சு இழுக்கிறது இருந்தால் நீட்டு பேசாத. டே ப்ளீஸ்டா, நம்ம 2 பேரும் ஒன்றா போகலாம் ப்ளீஸ் ப்ளீஸ். அப்போ அவர் இருக்க மாட்டாரா? சரி ஓகே, ஜங்குக்கு வேண்டாம், நம்ம 2 பேரும் ஒன்றா போகலாம். ப்ளீஸ்டா அப்படின்ற மாதிரி அவங்களோட அம்மா தான் அவங்க கூப்பிட்டுட்டு இருக்காங்க. சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அவங்களோட அம்மாவும் டேங்கும் காரில் இருக்காங்க. ஸோ கார் அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்ம அவங்களோட அம்மா தான் டேங் கார் ஸ்டார்ட் ஆகலை, கொஞ்சம் என்னன்னு செக் பண்ணுறியா? செக் பண்ணுறேன் அப்படின்ட்டு டேயாங் தான் இப்போ அப்படியே அந்த முன்னாடி இருக்கிற பேரியர் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படி என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்க்க ஆரம்பிக்கிறான். ஸோ டேயாங் தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல இப்போ டக்குன்னு கார் ஸ்டார்ட் ஆகி முன்னாடி மூவ் ஆகிடுது. ஸோ கொஞ்சம் தூரம் அப்படியே மூவ் ஆனதுக்கப்புறம் அவங்க நம்ம அப்படியே காரை பிரேக் பண்ணி ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே இறங்கி ஓடி வராங்க டேங் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ அந்த பேரியர் அப்படியே டக்குன்னு வேகமாக க்ளோஸ் ஆக ஸோ டேங் தான் அப்படியே ஒதுங்கி நின்றுட்டுருக்கான். எனக்கு ஒன்றுமே ஆகலைம்மா, நான் சேஃபாக தான் இருக்கேன். என்னாச்சும்மா, என் கார் இவ்வளோ முன்னாடி எடுத்துகிட்டு வந்துட்டீங்க? நான் ஸ்டார்ட் மட்டும் தானே பண்ண சொன்னேன். இல்லைடா, ஸ்டார்டிங்கே கியர்லாம் போட்டு வச்சுருந்தேன்ல, அதனால் ஸ்டார்ட் பண்ணனால இப்படி ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். நான் வேணும்னு எதுவும் பண்ணலட்டே. தெரியுமா, இட்ஸ் ஜஸ்ட் அ ஆக்சிடெண்ட், எனக்கும் தெரியும் அப்படின்ற மாதிரி இங்கே அவங்க சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ ஜங்குக் தான் மாடியிலேருந்து பார்த்துருப்பான். அவனுக்கு ஒரு மாதிரி மூச்சு ஒரு நிமிஷம் நின்றுருக்கும். ஆனால் அவங்க நகர்றதையும் பார்த்துருப்பான். என்ன இது, இதெல்லாம் எப்படி ஆக்சிடெண்ட்டா? இத்தனை வாட்டியா? ஒரு வாட்டி 2 வாட்டினா பரவாயில்ல, எல்லாமே ஆக்சிடெண்டெல்லாம் நடக்கிறது வியர்டாக இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக் தான் ஒரு மாதிரி வியர்டாக ஒரு மாதிரி ஃபேஸை வச்சு நின்றுட்டுருக்கான். ஸோ டேங் தான் இப்போ காரில் ஏறி அவங்க அம்மா கூட கிளம்பிடுறான். ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணி இன்னொரு நாள் நம்ம டேங் தான் பெட்டில் நல்லா படுத்துட்ருக்கான், ஃபுல்லாக பெட்ஷீட்டை கவர் பண்ணிவிட்டு. ஸோ இப்போ அவனோட ரூம் டோரை யாரோ ஒருத்தவங்க ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கு. ஸோ இந்த பக்கம் டேங்கோட அம்மா தான் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வராங்க. ஸோ டேங்க பார்த்துட்டு சின்னதாக ஒரு ஸ்மைலோட டேங் பக்கத்தில் வராங்க. ஸோ நம்ம டேங்கோட சைட் பில்லுவை அப்படியே எடுத்துட்டு டேங்கோட ஃபேஸ்க்கு மேலே வச்சு அழுத்த ஆரம்பிக்கிறாங்க. டேங் அப்படியே கையும் காலம் ஆட்டுறான். அவன் முகத்தில் பில்லு இருக்கிறதுக்கு அவனால் மூச்சு விட முடியல. ஸோ டேங் தான் டக்குன்னு அவன் கையை அந்த பெட்டோடு அப்படி நல்லா தேய்ச்சி இது பண்ணுறான். அவன் கையில் ஏதோ மாட்ட சட்டுன்னு கையில் இருக்கிற சுத்தியில் வச்சே அடிச்சிடுறான். ஸோ இப்போ அவன் மேலே கை வச்சுருந்தவங்க அம்மாவும் அப்படியே வந்துட்டு கீழே விழுகிறாங்க. டேங் அப்படியே அந்த பெட்ஷீட்டை கழட்டிட்டு பார்க்குறான். அவன் கண்ணில் ஒரு சொட்டு வருத்தம் இல்லை, ஒரு கோவத்தோட அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ டேங் தான் அப்படி பெட்டை விட்டு இறங்கிட்டு அவங்க அம்மாவோட முடியை பிடிச்சி அந்த பெட்டில் சாய்ச்சி அப்படி உட்கார வைக்கிறான். அவங்க அப்படியே ஒரு கண்ணை திறந்து அரை போதையில் பார்க்குற மாதிரி அந்த பாதி கண்ணோடு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க தலையை ஃபுல்லாக ரத்தம் வந்துக்கிட்டு இருக்க நம்ம டேங் தான் நீ எல்லாம் ஒரு அம்மாவா, வெக்கமா இல்லை உனக்கு? நான் என்ன வெக்கப்படணும்?
அம்மா கல்யாணம் பண்ணவன லவ் பண்ணிக்கிட்டு இருக்கே, நீ தான் வைக்கப்படணும், நான் என்ன வைக்கப்படணும்? ஹேய், சும்மா நடிக்காதடி. உனக்கு தெரியாதா? உனக்கு தெரியாதா நான் ஜேகேவை லவ் பண்ணுறது உனக்கு தெரியாதா? உனக்கு நல்லா தெரியும். நான் அவனை எப்படி நினச்சிட்டு இருந்தேன்னு உனக்கு தெரியும். அவனை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்னது இல்லாமல் அவங்க கூட ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஏற்பாடு பண்ணுறா அப்படின்ட்டு அவங்க அம்மாவோட கையிலேயே அந்த சுத்தியை வச்சு அடிக்கிறான். டேய் திட்டையும் என்ன பண்ணுற? அடிக்காத. எப்படி ஒவ்வொரு வாட்டியும் என்னை நானே காயப்படுத்திக்கிற மாதிரி என்னையே நம்ப வச்சல நீ. சப்பட்டு அவங்களோட அம்மா தான் அப்படியே அவங்க கையடி பிடிச்சிக்கிட்டே லைட்டாக மாதிரி ஸ்மெக் பண்ணிட்டு அந்த வலியோட ஒரு சிரிப்பு சிரிக்கிறாங்க. நீ கஷ்டப்படும் போதெல்லாம் அதை பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும்ட்டே. உன்னை மாதிரி ஒரு அம்மாவனை பார்த்ததே இல்லடி. பையனோட மொத்த சந்தோஷத்தையும் பறிச்சுக்க பாரு. அப்படி அங்கே அப்படியே அந்த சுத்தியில் லைட்டாக அவன் தலையில் தேய்ச்சிட்டு எனக்கு புரியல, உண்மையிலேயே என் அப்பந்தான் என்னை கொலை பண்ண முயற்சி பண்ணானா? அப்போ உங்ககிட்ட தப்பாக நடந்து ஒன்று கல்யாணம் பண்ணானா? ஒன்றை மாதிரி ஒரு பொம்பளைய? யாரு அவனா? நான் புலிக்கு வலை விரிச்சா எலி வந்து சிக்கின கதை மாதிரி நான் சங்குக்கு விரிச்ச வலை உங்கள் அப்பனை வந்து பிடிச்சிருச்ச. அதாவது கிம்ம. அப்படி அவங்க அப்படியே கண்ணை திறந்து ஒரு கோவத்தோடு பார்க்குறான். சிப்பட்டு அவனோட அம்மா தான் அப்படியே சிரிச்சுட்டே ஒரு மாதிரி நக்கலாக பார்த்துட்டு இருக்காங்க. என்ன பார்க்குற? அந்த நேரத்தில் உன் அப்பா மட்டும் இல்லை, இந்த ஜங்குக்குமே என்ன பார்த்துட்டு இருந்தோம். பார்க்க ரொம்ப அழகாக இருப்பான், கும்முன்னு இருப்பான். என்கிட்ட இப்படி நடந்தமா தெரியுமா? ரொம்ப கேரிங்காக. மற்றவங்கள்ட்டெல்லாம் கோவப்பட்டாலும் என்கிட்ட மட்டும் அப்படி குழந்த மாதிரி நடந்துப்பான். ஐயோ, அப்படிப்பட்டவனால் என்னால் விட்டுட்டு இருக்க முடியாது. அவன் ஊருக்கு போகிறதோ சொன்னான். அதுக்கு முன்னாடி அவனை கூட பண்ண வச்சிடணும் அப்படின்னு நினச்சி தான் அன்னைக்கு நைட் பார்ட்டியில் நான் எல்லா ஏற்பாடையும் பண்ணேன். ஆனால் சங்குக்கு அங்கே வரல. வந்ததுக்கு அவன் வந்து எல்லாத்தையும் குழப்பிட்டான். ஆனால் அவனை தெரிஞ்சக்கப்புறம் நான் என்னை தோட கூட விடலை. ஆனால் அடுத்த நாள் காலையில் நான் பிளான் பண்ண மாதிரி எல்லாரும் வந்தாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் ஆமாம் இவன் தான் கையை காட்டி வந்து நின்றுட்டேன். ஆனால் அதுலேயும் ஒரு கிக்கு இருந்துச்சு. நான் பண்ண தப்புக்கு எல்லாரும் அப்பனை பழி சொன்னானுங்க. அந்த பொண்ணு இப்படி பண்ணிட்டியே, இதுக்கப்புறம் அந்த பொண்ணு யார் கல்யாணம் பண்ணிப்பா? இல்லை, நான் வேணும்ல எதுவும் பண்ணியிருக்க மாட்டேன். எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. நான் அது மாதிரி எதுவும் பண்ண மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. அப்போ ஸ்டெல்லா தான் பரவாயில்ல, நடந்துருச்சு. நான் கிம்ம கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவனுக்கு என்ன பிடிச்சி போய் தானே பண்ணான். நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், பிரச்சனை இல்லை. பரவாயில்ல ஸ்டெல்லா, என் பையன் பண்ண தப்புக்கு நீ இப்படி பண்ணணுன்ற அவசியம் இல்லை ஸ்டெல்லா. இல்லை அங்கிள், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் கிம்மா. அவன் தப்பு பண்ணிட்டான்னு எனக்கு தெரியும். ஆனாலும் என் மேலே இருக்க ஆசையில் தானே பண்ணான். ஸ்டெல்லா ரொம்ப நல்ல பொண்ணு நீனா, உனக்கு ரொம்ப பெரிய மனசு. அப்படிலாம் இல்லை அங்கிள் அப்படின்ட்டு இந்த பக்கம் நம்ம ஸ்டெல்லாவை கிம்க்கு கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. கல்யாணம் ஆகல கொஞ்ச நாளில் ஸ்டெல்லா ப்ரெக்னென்ட் ஆயிடுவா. ஸோ கிம் என்ன தான் ஸ்டெல்லாவை நல்லா பார்த்துக்கணும்னு முயற்சி பண்ணாலும் ஸ்டெல்லா நம்ம கிம்மை போட்டு அப்பப்போ குத்தி குத்தி காட்டிகிட்டு இருப்பா. நீ மட்டும் ஏன்னா எனக்கு எதுவுமே பண்ணாமல் இருந்திருந்தா நானும் கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய எந்த அவசியமே இருந்திருக்காதா. இப்படியும் கூட இப்படி ஒரு வாழ்க்கை நான் வாழணுன்ற அவசியமே இருந்திருக்காதா. ஸ்டெல்லா அன்றைக்கி எதுவும் தெரியாமல் பண்ணிட்டேன், எங்கள் ஞாபகம் கூட இல்லடி.
நமக்குள்ள எல்லாமே முடிஞ்சிருச்சு. நீ சொல்கிற உனக்கு ஞாபகம் இருக்குன்றான்னு எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. நம்ம அதுக்கப்புறம் 3 மாதம் ஒன்றா வாழ்ந்துருக்கோம் ஸ்டெல்லா. எதுக்கு திருப்பி திருப்பி அதையே சொல்கிறா? நீ எனக்கு எடுத்தது உண்மை தானே? எனக்கு அது வலிக்குது ஸ்டெல்லா. ப்ளீஸ் ஸ்டாப் இட். திருப்பி திருப்பி அதே சொல்லாது, எனக்கு வலிக்குதுடி எனக்கு. அப்போ ஸ்டெல்லாவோட மனசுக்குள்ள உனக்கு கண்டிப்பாக வலிக்கணும், நீ கஷ்டப்படணும், நான் அதை பார்க்கணும். நான் ஆசைப்பட்ட வாழ்க்கையை எனக்கு கிடைக்க விடாம குறுக்கால வந்துட்டல, நீ சாகிற வரைக்கும் நீ இதை அனுபவிப்படா. ஸோ அந்த வயிற்றுக்குள்ளே பேபி இருக்க நம்ம கிம்மை போட்டு ஸ்டெல்லா ரொம்பவே மென்டல் டார்ச்சர் கொடுக்க ஆரம்பிச்சிருப்பா. ஸோ கிம்க்கு குழந்த பிறந்தக்கப்புறம் கொஞ்சம் நிம்மதியான டேஸ் தான் இருந்திருக்கும். ஸோ அப்படியே டேங்க்கு ஒரு 10 வயசுக்கிட்ட இருக்கும். ஸோ எல்லோரும் பிக்னிக் போயிருப்பாங்க. ஸோ நம்ம டேங்கோட அப்பா கிட்ட நல்லா தான் இருப்பான். ஆனால் ஸ்டெல்லாக்கு டேங்கோட அப்பா டேங்கிட்ட நல்லா இருக்கிறது பிடிக்காது. ஸோ எப்பயுமே நீ பண்ண தப்புனால தான் இந்த குழந்தை பிறந்துச்சு, நீ பண்ண தப்புனால தான் இந்த குழந்தை பிறந்துச்சின்னு சொல்லி சொல்லி நம்ம டேங்கிட்ட நம்ம கிம்மால் சரியாக பேசக்கூட முடிஞ்சிருக்காது. ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் டேங்கிட்ட பேச போகும்போதும் அவன் பண்ண தப்பு தான் அந்த இடத்துல டேங்கா நிற்கிறான்ட்டு அந்த கில்ட்டை அவனுக்கு திருப்பி 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 குத்தி காட்டிக்கிட்டே இருந்திருப்பா ஸ்டெல்லா. இப்போ டேங்க ஸ்டெல்லாவும் வியூ பாயிண்டில் நின்றுட்டுருக்காங்க. ஸோ நம்ம ஸ்டெல்லா தான் இவன் மேலே ரொம்ப பாசமாக இருக்குல்லக்கு அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை கேட்க சபக்கியம் தான் ஸ்டெல்லா என்ன பண்ணுறா, ஸ்டெல்லா விட குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ அப்படியே டேங்க பிடிக்க போக ஸ்டெல்லா டேங்க அவன் பக்கமாக இழுத்துக்கிறா. ஸோ காப்பாற்ற போன கிம் மலையிலேருந்து கீழே விழுந்துடுறாரு. ஸோ டேங்க அதை பார்த்து ரொம்ப ஒரு மாதிரி அதிர்ச்சியாக இருப்பான். பாய் பாய் கிம் அப்படின்ட்டு ஸ்டெல்லா தான் அங்கேயே கிம்மை இது பண்ணியிருப்பா. ஸோ அதுக்கப்புறத்துலேருந்து தான் டேங்க ரொம்ப அமைதியாக ஆரம்பிச்சிருப்பான். அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன நடக்குது, அவனை சுற்றி எப்படிலாம் போயிட்டுருக்குன்னு அவன் எதையுமே கவனிக்காமல் அவனோட உலகம் அம்மா, அவனோட அம்மா மட்டும்தான் அவனுக்கு எல்லாமேன்ற மாதிரி வாழ ஆரம்பிச்சிருப்பான். இவ்வளோ நடந்திருக்குல்லம்மா, நீ என்ன நல்லா தானம்மா பார்த்துட்டு இருந்த, ஆனால் ஏன் எதுக்காக இவ்வளோ சின்ன வயசுலேருந்து நான் இப்போ யோசிக்கும் போது தான் எனக்கு தெரியுது என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கேன்னு. அப்போ எனக்கு எதுவுமே தெரில, எல்லாமே நான் சாதாரணமாக விட்டுட்டேன். ஆனால் இப்போது ஞாபகம் வருது எல்லாம். திருப்பி திருப்பியும் மூஞ்ச பார்க்கும்போது அதே விஷயம் திருப்பி திருப்பி எனக்கு ஞாபகம் வருதே. சுட சுட என் கையில் காஃபியை கொட்டினது, வேணுன்னே மேலே ஹுட்டோரை விழ வச்சது, என்னை ஸ்டெப்ஸ்லேருந்து தள்ளி விட்டு என் காலை உடைச்சதுன்னு இந்த மாதிரி எவ்வளவோ இருக்குது. ஆனால் அதெல்லாம் தெரிஞ்சு எல்லாம் ஏன் தப்புன்னு நான் இத்தனை வருஷம் என் மேலே நானே பழியை போட்டுக்கிட்டு உன் மேலே இருக்க தப்புன்னு கவனிக்காமலேயே வந்துட்டேன். ஆனால் இப்போதெல்லாம் நினைக்கும் போது என் உடம்புல வந்துடுறானோ எனக்கு வந்த வலி எல்லாமே உனக்கும் வரணும் அப்படின்ட்டு இன்னொரு கையிலையும் அந்த சுத்தியில் வச்சு அடிக்கிறான். உன்னோட அம்மாடா நான். அம்மா, நீ என்ன புள்ள மாதிரி தான் நடத்தினல்ல, எப்படிட்டியா இவ்வளோ நாள் கவனிக்காம இப்போ வந்த? உண்மைதாம்மா, இத்தனை வருஷம் நான் கவனிக்காமல் பைத்தியக்காரனாக இருந்துட்டேன். அன்னைக்கு ஞாபகம் இருக்கா, சேக்கே உன்னை கத்திட்டு போனான் எதுக்காக இப்படி பண்ணுறேன்னு. அப்போ நோட் பண்ண ஆரம்பித்தோம் ஒன்று எவ்வளோ அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ஒவ்வொரு முயற்சியும் எடுத்துக்கிட்டே இருக்க. என்னை காயப்படுத்தணும்னு ஆரம்பித்தது நேற்று காஃபியில் விஷம், இன்னைக்கு நேரடியாக கையாலேயே என்னை கொல்ல வந்துட்டலம்மா. கொல்ல வந்துட்டல. அவன் தூங்கிட்டு இருக்கான், நீ கத்தி அவனை எழுப்பிடாத. நீ என்ன கஷ்டப்படுத்துனது கூட நான் மன்னிச்சிடுற. என் ஜங்குக்க கொல்ல பார்த்த
ம் என் ஜங்குக்கு கொல்ல பார்த்த என்ன அவன் எப்படி என்னோட பேர் அவன் எடுத்துக்க முடியும்? பட் அவன் ஒன்றுமே புரியாத மாதிரி முழிக்க, உனக்கு புரியாதுட்டே, என்னோட நிலம உனக்கு புரியாது. அந்த கிம்மோட விஷயத்துலேயும் இதே தான் நடந்துச்சு. அவனை வில்லனாக்கிட்ட நான் அந்த இடத்துல ரொம்ப நல்லவளாக தெரிஞ்சேன். எனக்கு எல்லாரும் எப்படி பார்த்தாங்க தெரியுமா? நான் தான் அவனுக்கு வாழ்க்கை கொடுத்த மாதிரி. எனக்கு ரொம்ப பெரிய மனசுன்னாங்க, என்ன எல்லாரும் பாராட்டினாங்க. அதுக்கப்புறம் அவங்க கூட வாழும் போது எல்லாரும் சொல்லிகிட்டே இருந்தாங்க, ஸ்டெல்லா தான் அவனுக்கு ஒரு லைஃப் கொடுத்துருக்கான்னு. அப்பனுக்கு இப்படி உள்ள கொடையும் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். அவன் செத்தக்கப்புறம் நான் அவனை தனியாக தான் வளர்த்தேன். ஆனால் எல்லாரும் சொல்லுவாங்க புருஷன் இழந்துட்டாதான் பெரிய கஷ்டம்னு. அவன் இறந்தக்கப்புறம் எனக்கு ஒரு பேர் கிடச்சிது பாரா, சிங்கிள் மதர். ஒரு பையனை தனியாக வளர்க்குறா, எவ்வளோ தைரியமாக வளர்க்குறா, எப்படிலாம் பார்த்து பார்த்து வளர்க்குறா, படிக்க வைக்கிறா, காலேஜுக்கு அனுப்புகிறா. ஒரு ஸ்கூலில் மேம்ஸ் என்ன சொல்லுவாங்க ஞாபகம் இருக்கா? டேங்கம்மா, நீங்கள் தினமும் டேங்க கூட்டிகிட்டு போகிறீங்க, லஞ்சுக்கானுக்கு லஞ்ச் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்ருக்கீங்க, நீங்கள் அவன் மேலே எவ்வளோ பாசமாக இருக்கீங்க, சிங்கிள் மதராக இருந்தாலும் அவன் கூட எவ்வளோ அன்பாக இருக்கீங்க. அவன் அவனை பார்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும், டிஸ்டர்பாக தான் இருக்கான், ஆனாலும் நீங்கள் காட்டுற கேர் அவனை மாற்றிடும். நீங்கள் ரொம்ப கிரேட். அந்த கிரேட் அந்த வார்த்தையில் போதை. சே, ஆம்பளைங்க சொல்கிறாங்க சரக்கு தம்மெல்லாம் போது தூ. இந்த போதை இருக்குது பார்த்தியா, மரியாதை. அவங்க நம்ம மேலே வச்சுருக்க மரியாதை, அதுவும் மற்றவங்களோட ரொம்ப வித்தியாசமானது. அந்த மரியாதை கடைசி வரைக்கும் இருக்கணும் தான் நான் அவனை காலேஜில் பிக் பண்ணுறதுக்கும் வந்தேன். உங்கள் காலேஜில் கூட 2 வருஷம் நான் அவனோட பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்க்கு வந்தப்போ என்ன சொன்னாங்க ஞாபகம் இருக்காட்டே? மேம், உங்கள் பையன் ரொம்ப நல்லா படிக்கிறான், ஆனால் கொஞ்சம் லேசியாக தான் இருக்கான். அவன் நல்லபடியாக இருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் தான் நினைக்கிறேன். அவன் ஃபேஸில் மட்டும்தான் ஹாப்பி இல்லை, ஆனால் இப்படி ஒரு மதர் கிடைக்க அவன் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். சிங்கிள் மதராக இருந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப அவனை பாதுகாத்து வளர்க்குறீங்க, அது என்னோடய கடமை. அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவனுக்கே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதே 3வது வருஷம், அதாவது இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த சார் என்ன சொன்னார் உனக்கு ஞாபகம் இருக்கா? மேம், நீங்கள் இத்தனை வருஷம் எவ்வளோ பத்திரமா பார்த்துட்டு இருந்தீங்கன்னு எனக்கு தெரியும். அவங்க உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல்னு எனக்கு தெரியும். ஆனால் இவ்வளோ வருஷமாக உங்களால் கூட கொண்டு வர முடியாது அந்த ஸ்மைலை. ஜேகே கொண்டு வந்துட்டான். ஸோ டக்குன்னு அவனம்மா நிமிந்து அந்த ப்ரொஃபஸரை பார்க்குறாங்க ஒரு சின்ன கோவத்தோட, ஆனால் முகத்தில் எதுவுமே காட்டலை. இவன் ஜேகே கிட்டே பேச ஆரம்பிச்சப்பறம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். ஃபஸ்ட்டோட ரொம்ப ஆக்டிவாக இருக்கான், குட் மார்க் ஸ்கோர் பண்ணுறான். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நிறைய பேர்கிட்ட பேசுகிறான். அவன் உங்ககிட்ட இருந்ததை விட ஜேகே கிட்டே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கான். அவன் ஜேகேவை தான் ஃபேமிலி மாதிரி பார்க்குறான் போல இருக்கு. இந்த காலேஜில் அவன் யார்கிட்ட இப்படி இருந்து நான் பார்த்ததே கிடையாது. சார் பட் எங்களோட அம்மா தான். ஓ அப்படியா சார், அப்படியாட்டியாம். அப்படி அவங்களுடைய சிரிச்சிட்டு ஆமான்ற மாதிரி தலையாட்டுறான். ஸோ அந்த டயத்துக்கு தான் ஜேகேவும் கரெக்டாக உள்ளே வந்திருப்பான். இங்கே அந்த ப்ரொஃபஸர் ஜேகேவும் டேயாங்கும் எவ்வளோ க்ளோஸ்ன்னு சொல்ல இங்கே அவங்களோட அம்மாவுக்கு அவங்க மேலே இருந்த மரியாதை மற்றவங்க முன்னாடி குறையுதுன்ற ஒரு நினைப்பு தான். நினச்சி பாருட்டே, கூனி குறுகி அங்கே உட்காந்துருந்தா. இத்தனை வருஷம் உன்னை பாராட்டி சிராத்தி வளர்த்தது நான், ஆனால் வந்து அந்த ஜேகே பேர் வாங்கிட்டு போகிறோம். என்கிட்ட இருந்த மரியாதையை அப்படியே பறிச்சவனுக்கு கொடுத்த மாதிரி நரகமாக இருந்துச்சு. ஆனால் நீ அவனை எப்படி பார்த்தன்னு நானும் பார்த்தேன். நீ சொல்கிறது சரிதான், உனக்கு அவனை பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரிஞ்சுது. ஆனால் உனக்கு சீனியர் தான் நான். அவனை பார்க்குறதில்ல அவன் எனக்கு வேணும்னு தோணுச்சு. போனேன், கேட்டேன். எனக்கு வேணும்னு கேட்கல, உனக்கு எப்பனா வேணும்னு கேட்டேன். யோசிச்சான், அடுத்த நாளே வந்தான், கல்யாணம் பண்ணிக்கிட்டான்.
ஆனால் அவன் திருப்பி 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 என்னை கல்யாணம் பண்ணது உனக்காக உனக்காக உனக்காகன்னு சொல்லி சொல்லி என் காதிலிருந்து ரத்தமே வந்திருக்கும். என்கிட்ட சிரித்து கூட பேச மாட்டேங்கிறான். என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். என்னை பார்க்க கூட மாட்டேங்கிறான். டேங் டேங் டேன்னு பின்னாடியே சுற்றிட்டு இருக்கான். அன்றைக்கி நைட் என்ன ஆச்சு தெரியுமா? டேங் டேங் இல்லைம்மா, நான் அவனை ரொம்ப லவ் பண்ணுறேன். நீ நீ என் அப்பாவாக இருந்தானே சொன்ன, அதான் உனக்கு அப்பாவாக என்னமோ நினச்சி வந்தேன். கோவப்படாதடா, மன்னிச்சிருட்டே வேணாட்டே, விட்டு போயிடாதடா, அல்லாதட்டே என்னால் பார்க்க முடியல. அவனை அங்கேயே கொல்லலான்னு தோணுச்சு. கொல்லத்தான் பக்கத்தில் போனேன். ஆனால் அவன் டக்குன்னு எந்திரிச்சிட்டான். என்ன பண்ணுறதுனே தெரில. என்ன ஸ்டெல்லா இங்கே? அது பெட்ஷீட்டை எடுத்து பொத்தி விட வந்தேன், கீழே விழுந்துருந்துச்சு. ஓ அப்படியா, சரி நீ போ. அப்போ என் மனசுக்குள்ளே தோணுச்சு, ஒன்று அவனை கொல்லணும் இல்லை ஒன்றை கொல்லணும். உங்கள் 2 பேத்துல யாரை கொன்னாலும் எனக்கு என்னோட மரியாதை திரும்ப கிடச்சிரும். நினச்சி பாரு, ஒன்றை கொன்னுட்டா மகனை இழந்த அம்மா எவ்வளோ பாவம். நான் அதுக்கப்புறம் என் லைஃப்பை நான் மூவ் பண்ண எவ்வளோ கஷ்டப்படுவேன். இல்லை ஜங்குக்கை கொண்டுட்டா 2வது புருஷனையும் இழந்துட்டேன். இதுக்கப்புறம் பையனை மட்டும்தான் பார்த்துக்கணும், கல்யாணமே பண்ணிக்க மாட்டாங்க அவங்க. ஐயோ இப்படி உங்கள் லைஃப் ஆகுதுன்னு அவங்க பரிதாபப்படுவாங்க ஏன் மேலே. நான் அதுக்கப்புறமும் உன்னை நல்லா பார்த்து பண்ணிட்டு இது ஏன் ஜங்குக்கா என்னோட ஜங்குக்க கொல்ல பார்த்துருக்க. அவன் என்ன லவ் பண்ணுறான்னு எனக்கும் தெரியும். ஏன்னா அந்த புலம்புல அன்னைக்கு நீ மட்டும் கேட்கல, நானும் தான் கேட்டேன். அங்கே தான் கிச்சனுக்கு பின்னாடி தான் இருந்தா. அவன் புலம்புனது எனக்கும் கேட்டுச்சு. அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இவன் என்ன தான் லவ் பண்ணுறான், உன் மேலே ஒரு மயிரும் ஒன்றுமே இல்லைன்னு அப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறத்துல இருந்து நான் ஜங்குக்கா பார்க்குற விதமே மாறிச்சு. ஆனால் நான் உன்னையும் பார்த்துட்டு தான் இருந்தேன். எத்தனை வாட்டி அவனையும் கொல்ல முயற்சி பண்ணிட்டேன். நீ என்ன நினச்ச? இப்படியே பண்ணிக்கிட்டு இருப்ப, உன்னை நான் விட்டுட்டே இருப்பேன்னா? உன் மேலே இருந்த பாசம் அன்றைக்கி நீ ஜங்குக்கா கொல்லன்னு நினைக்கும் போதே போயிடுச்சு. உன் மேலே எனக்கு கொஞ்சம் கூட பாசம் இல்லை. ஆனால் நீ அன்றைக்கி ஜங்குக்கு மேலே கை வைக்க போனதுக்கு உன்னை நான் எப்படி சும்மா விடுவேன்? வேணாண்டே, தப்பு பண்ணுற வேணாண்டே. பெத்த பிள்ளைக்கு பண்ணுறதை பண்ணியிருந்தேனா நான் உன்னை இப்படி பண்ண வேண்டிய அவசியமே எனக்கு இல்லையே. யார் பெத்த பிள்ளைக்கு? நீ நான் பெத்த பிள்ளையே இல்லைடா. என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? உன்னை நான் பெத்தெடுத்தேனா? நீ என் வயிற்றில் பிறந்தனா? நான் பெத்தெடுத்த பிள்ளைய நான் அன்னைக்கே கொன்னேன்டா, என் கையால் கொன்னேன். உன்னை பக்கத்தில் இருந்த வார்டில் இருந்து தூக்கிட்டு வந்தேன். அவனுங்க குழந்தைய காணோன்னு தேடும் போது அப்போ திருப்பியும் அப்படின்னு சுற்றில வச்சு அவன் மண்டையிலேயே அடிக்கிறான். நினச்சேன்டி நான் கண்டிப்பாக உன் பிள்ளையா இருக்க மாட்டேன்னு. ஆனாலும் அம்மா வச்சேன்னு பார்த்தேன். இப்போ அதுவுமே இல்லை. இப்போ நீ சாவறத யாராலையுமே தடுக்க முடியாது. நீ என்னை கொல்ல மாட்டே. ஏன்னா உன்னால் அதெல்லாம் பண்ண முடியாது. இது நீ ஏதோ அந்த ஜங்குக் மேலக்க பாசத்துலேயும் என் மேலக்க கோவத்துலேயும் பண்ணிக்கிட்டு இருக்க. உன்னால் என்னை கண்டிப்பாக கொல்ல முடியாது. நான் உன்னை கண்டிப்பாக கொல்ல வேண்டி. ஏன்னா நீ ஆசைப்பட்டது ஏன் ஜங்குக்கு. அவன் எனக்கு தான். நீ அவனை அடையணும்னு நினச்சதுக்கே நான் உன்னை கொல்லுவேன்.
ஸோ இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆக ஸோ நம்ம டேயாங் தான் அவனோட கையெல்லாம் ஒரு மாதிரி வாஷ் பண்ணிகிட்டு இருக்கான். ஒரு மாதிரி ரத்தமாக இருக்கு. ஸோ இப்போ யாரோ அந்த பாத்ரூம் டோரை நாக் பண்ணுற மாதிரி இருக்கு. ஜேகே சார், என்ன ஏறும் பக்கம் வெளியே வாட்டி இதோ வரேன். ஸோ நம்ம டேயாங்கோடைய வெளியே வரான். ஸோ அவனோட ரூமில் தான் அவங்க அம்மா அப்படியே செத்து கிடக்குறாங்க. இப்போ ஜங்குக் தான், என்ன டேயாங் இது, என்னது சார், என்ன பண்ணியிருக்க ஸ்டெல்லாவை? அவங்களுக்கு இதுவே கம்மி. ஸோ ஜங்குக் தான் டேயாங்க இழுத்து கட்டி பிடிச்சிட்டு, பைத்தியமா உனக்கு, கொலை பண்ணியிருக்கடா, போலீஸ் கேஸுன்னு வரும், இது எப்படிடா சமாளிக்க போகிற? சார், நான் அதெல்லாம் சமாளிச்சிடுவேன், எதையும் யோசிக்காமல் பண்ண மாட்டேன். நீங்கள் ஏன் சார் பதறீங்க? இப்போட்டே அங்கே அப்படியே ஹக்கு பிரேக் பண்ணிட்டு, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன? நான் ஸ்டெல்லாவோட பையன் கிடையாது. எனக்கு தெரியும்ட்டே, உன்னை அவள் எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கா, உன்னை எவ்வளோ காயப்படுத்தியிருக்கா. என்னோடய ஃப்ரெண்டு கிம்மையாவை தான் பிளாக்மெயில் பண்ணியிருக்கான்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒன்று ஒவ்வொரு வாட்டி அவள் கொலை பண்ண ட்ரை பண்ணான். எனக்கு தெரிஞ்சு நான் அமைதியாக தான் இருந்தேன், எனக்கு கண்டுபிடிக்கிற வரைக்கும் அமைதியாக இருப்போன்னு. ஆனால் நீ அதுக்குள்ளே எப்படி பண்ணுவேன்னு யோசிக்கலடா. அவள் சைக்கோத்தனத்துக்கு என்னால் தீனி போட்டுக்கிட்டே இருக்க முடியாதுல்ல சார். அதான் இந்த நிலமையில் இருக்கா. அப்போ ஜங்குக் தான், என் கூட வா அப்படின்ட்டு என் கையை பிடிச்சி இழுத்துட்டு ஸ்டெல்லாவோட ரூமுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். ஸோ அங்கே கபோர்டில் இருந்து நிறைய ஃபைல்ஸ் எடுத்து தூக்கி பெட்டு மேலே போட்டுட்டு, இது உன்னோடது, இது அவளோடது, உன்னோட டிஎன்ஏ ரிப்போர்ட் எனக்கு தெரியும், நீ கிம்மோட பையன் கிடையாது. அண்ட் இது ஸ்டெல்லாவோடது, அவளுக்கு மென்டல் டிஸார்டர் இருந்திருக்கு, அது அவளுக்குமே தெரியும். ஆனால் ஏற்றுக்கிற அளவுக்கு பக்குவம் தான் இல்லை. அவளை மென்டல்னு சொன்ன ஹாஸ்பிட்டலில் உடச்சிட்டு வெளியே வந்திருக்கா. அவன் மேலே இருக்கிற போலீஸ் கேஸ் ரிப்போர்ட் அவங்கள மென்டல்னு சொல்கிறதுக்கு சைக்கோன்னு சொல்லலாம் சார். தெரியும், நான் இங்கே வந்ததுலேருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸ்டெல்லா என்ன பண்ணுறா, உன்கிட்ட இப்படிலாம் நடந்துக்கிறா, உனக்கு காயப்படுத்துகிறா. சிக்கி, ஏன் அழுகிற? சாரி, என்னால் நீ இன்னும் கஷ்டப்பட்டல, என்னால் தான் ஒன்று கொல்ல. அப்படிலாம் இல்லை, கவலைப்படாதீங்க சார், நான் ஜெயிலுக்கெலாம் போக மாட்டேன். அவள் ஒரு பைத்தியக்காரி, எனக்கும் தெரியும் அவள் ஒரு மென்டல்னா. அதனால தான் இத்தனை நாளாக பண்ண எல்லாத்துக்கும் பொறுத்துக்கிட்டேன். ஆனால் உங்கள் மேலே கை வச்சது என்னால் தாங்க முடியல சார். அவள் என்ன கஷ்டப்படுத்துனது கூட எனக்கு தெரியும். ஆனால் ஏதோ கொஞ்சம் மென்டலி அஃபெக்டாக இருக்காங்க, அப்பா இல்லாதனால. என்ன மாதிரி தான் அவங்களும் சஃபர் ஆகிட்டுருக்காங்கன்னு நான் நிறையா நினச்சிட்டு எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டேன். ஆனால் வேணும்னு பண்ணியிருக்கா, எல்லாத்தையும் வேணும்னு பண்ணியிருக்கா, அவளோட சைக்கோ சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக பண்ணியிருக்கா. அதான் ரிப்போர்ட் இருக்கே சார், அவன் மென்டல்னு. அவளே அடித்து கொண்டுக்கிட்டான்னு நான் மாத்திரம் கேஸை கண்ணால் நான் பார்த்தேன்னு சொல்கிறேன். ஏன் ஜிக்கி சார், நீங்கள் சொல்ல மாட்டிங்களா? அவளே அடிச்சுக்க நிறையா வாட்டி ட்ரை பண்ணியிருக்கான்னு நீங்கள் சொல்ல மாட்டிங்களா? என்னடா, அவள் வளர்த்த பையன் சார் நான். அவகிட்ட இருக்கிற சைக்கோத்தோட கொஞ்சம் கூட எனக்கு இருக்காது. ஆனால் அவளை மாதிரி செல்ஃபிஷ் கிடையாது நான். என்னால் அவளை மாதிரி இருக்க முடியாது. ஆனால் ஒரு விஷயத்தில் நான் செல்ஃபிஷ் தான். உங்கள் விஷயத்தில் எப்படி நீங்கள் அவளை கல்யாணம் பண்ண போச்சு? நீங்கள் என்ன தானே லவ் பண்ணுறீங்க? என்ன தானே லவ் பண்ணீங்க? அது வந்துட்டே சொல்லியா, என்ன தானே லவ் பண்ண? அப்புறம் ஏன் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்? நான் அப்பா மாதிரி தான் வேணும்னு கேட்டேன், உன்னை அப்பாவை வர சொல்லலை. என்னால் நீ அவன் கூட இருந்ததை, அவன் கையை பிடிச்சிட்டு உள்ளே வந்ததுனால பார்க்க முடியல.
அப்படின்ட்டு டேங் ஒரு மாதிரி அவன் ஹேரை க்ரிப் பண்ண ஜங்குக்கு அப்படியே டேங்க கட்டி பிடிச்சிக்கிறான். இல்லை டே, உனக்காக மட்டும்தான், எனிதிங் ஃபார் யூ டே, உனக்காக மட்டும்தான். எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? என்ன வேணாலும் பண்ணுவேன்டா, உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். சரி இருங்க அப்படின்ட்டு டேங் தான் அவன் அப்படியே அவனோட ரூம்க்கு ஓடி போகிறான். ஸோ ஜங்குக் தானேன்ற மாதிரி பார்த்துட்ருக்கான். இது 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 உங்களுக்கு தான் நான் வாங்கினேன் டே. ஐ லவ் யூ ஜேகே, ஐ லவ் யூ. என்ன நீங்கள் மேரேஜ் பண்ணிப்பீங்களா டே? அது சொல்லுங்கள். நான் எவ்வளோ நாள் உங்கள் மேலே கோவமாக இருந்தது. நான் லவ் பண்ணவங்கள எங்கள் அம்மா கிட்ட இழந்துட்டேன்னு. ஆனால் இன்னைக்கு இல்லை. நீ எனக்கு மட்டும்தான். ஐ லவ் யூ, லவ் யூ டூ. இருடா, இது நான் உனக்காக வாங்கினது அப்படின்ட்டு அவனோட ஆள்காட்டி விரலில் இருக்க ரிங்கை அப்படியே கலட்டி நம்ம டேங் விரலில் போட வர. ஸோ டேங் தான் அப்படியே நம்ம ஜங்கு கையை பிடிச்சிட்டு அவன் மோதிர விரலில் இருக்க அவங்க அம்மா கூட ஆன அந்த மேரேஜ் ரிங்கை அப்படி தூக்கி எறிகிறான். அது உன் கையில் இனிமே இருக்கக்கூடாது. எங்கள் அம்மா கையில் இருந்ததையும் நான் ஃபுட்டச்சிட்டேன், கையவே உடைச்சிட்டேன். அப்புறம் நீ ஜங்குக், ஐ லவ் யூ டேங், லவ் யூ. நான் இனிமேல் இந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன். பண்ணணும்னு நினச்சா கூட உன்னை கொன்னுடுவேன். லவ் யூ, ஐ லவ் யூ டூ. ஸோ அவ்வளோதான்டா, இந்த மூவியை நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். எப்போ பார்த்தாலும் ஒன் ஷாட்னு ஸ்டார்ட் பண்ணிட்டு மூவியாக இழுத்துக்கிட்டு இருக்கேன், ஏன்னே தெரில. பட் இதுவும் நல்லா தான் இருக்குது. பட் 2 days 3 days நான் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணால் தான் என்னால் ஒரு வீடியோ போட முடியுது. எனக்கு டைமும் பெருசாக இல்லை. அப்படியே எக்ஸாம்ஸ் வருது, ப்ராஜெக்ட் வருது, எல்லாம் அப்படியே லைனாக வந்துட்டுருக்கு. அடுத்தடுத்த வீடியோஸு லைனாக நிற்குது. ஆனால் ரெக்கார்ட் பண்ணாமல் சுற்றிக்கிட்டு இருக்கேன். ஸோ எல்லாமே மைண்டுக்குள்ளே இருக்குது. ஸோ ஸ்டோரி எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லி எனக்குமே என்ன சரியாக தெரில. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் நல்லா தான் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு போங்க, லைக் பண்ணிட்டு போங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க புதுசாக பார்க்குறதா இருந்தால். அண்ட் சாரின்னு அதுக்கு அன்கட் தரலாமான்னு யோசித்தேன். பட் வேண்டாம், எதுக்கு. நெக்ஸ்ட்டு நான் ஏதாவது ஒரு 1 ஷார்ட்டில் டேக்குக்கு அன்கட் கண்டிப்பாக தரேன். அண்டு வேறு ஏதாவது சொல்ல மறந்துட்டேனா? இல்லை, அவ்வளோதான். ஓகேடா, டாடா, பாய்.